வணக்கம் நம்மளே அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் பிரசன்ஸ் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அண்ட் விஓஏ எக்ஸாம் யூனிட் 1ல ஜெனரல் சயின்ஸ் பயாலஜி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கான்செப்ட்ஸ் ஆஃப் லைஃப் சயின்ஸ் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்ற டாபிக் வந்து பார்க்க போறோம். உயிர் உலகின் வகைப்பாடு அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக் அப்படின்றது வந்து என்னன்னா உயிர் உலகின் வகைப்பாடு. அப்போ வகைப்படுத்திருக்காங்க, கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. என்னென்ன கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து 5 உலகங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஆர்எச் விட்டேக்கர் அப்படின்றவர் கிளாசிஃபை பண்ணியிருப்பார். ஆரம்பத்தில் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தாவரம் விலங்குன்னு சொல்லி 2 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. அதுக்கு போக போக என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ஆட் பண்ணிட்டு இப்போ புரோட்டிஸ்டா அப்படின்ற உலகம் இருக்கு ஆட் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொனிரா அப்படின்ற உலகம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபங்கை அப்படின்ற உலகம். இந்த 3 உலகம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் மொத்த உலகங்கள் எண்ணிக்கை வந்து 5 வந்து மாறுது அப்படி பக்கம் வந்து. இந்த இது மட்டும் இல்லாம இதுல சொல்லாதது ஒண்ணு என்ன அப்படின்னா வைரஸ் பத்தி பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா வைரஸ் வந்து வெளியில இருக்கும்போது உயிரற்றதா இருக்கும். அதே ஒரு உடல் போஸ்ட் ஒரு உயிரினத்துக்குள்ள என்டர் ஆயிருச்சு அப்படின்னா ஓம்புயிரி சொல்லுவோம். அதுக்குள்ள என்டர் ஆயிருச்சு அப்படின்னா அது வந்து உயிருள்ளதா வந்து மாறும். ஸோ வைரஸ்க்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உயிரற்றது உயிரற்ற உயிருள்ளது அப்படின்னு 2 வகையான பண்பு இருக்கிறதுனால அதை வந்து கிளாஸிஃபை பண்ணல அப்படின்னு பார்க்குறோம். நம்ம அதையும் சேர்த்து இந்த டாபிக்ல வந்து பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முனிரா அப்படின்ற உலகத்துல வந்து என்னென்ன இருக்கு அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அவர் ஒவ்வொரு உலகத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் எக்ஸாம்ல முந்தைய ஆண்டுகள் வந்து கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல. ஸோ இப்போ எதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் இந்த டாபிக் வந்து நம்ம அப்ரோச் பண்ண போறோம் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் கிங்டம் அப்படின்றது வந்து முனிரா கிங்டம். ஸோ முனிரா கிங்டத்தில் யார் வரா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான் மெயினா. பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அடுத்து 2வது கிங்டம் யார் இருக்கான்னா புரோட்டிஸ்டா உலகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல யார் இருக்கான்னா அமீபா, கிளாமிடோமோனஸ், வால்வாக்ஸ், யூக்ளினா இதெல்லாம் வந்து 2வது உலகத்துல வரும். 3வது உலகம் அப்படின்னு ஃபங்கை வந்து பூஞ்சை வந்து. ஸோ இதுல வந்து பச்சையம் இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியால வந்து ப்ளூ கிரீன் ஆல்கில பச்சையம் இருக்கும். அதே கிளாமிடோமோனஸ் அப்படின்றது வந்து பச்சையம் உள்ளது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். வால்வாக்ஸ் அப்படின்னு பச்சையம் இருக்கக்கூடிய ஒரு செல் பாசி வந்து. பங்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பச்சையம் மற்றது நான் கிரீன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ அப்போ வந்து இது என்னன்னா அதனுடைய உணவூட்ட முறை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி சாருண்ணி இல்லைன்னா கூட்டுவேரி வாழ்க்கைன்னு சொல்லி இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ பாராசிட்டா இருக்கும் இல்லை சாஃப்ரபைட்டா இருக்கும் அப்படின்னா சிம்பியான்ஸா இருந்து அதனுடைய வாழ்க்கையை நடத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் கிங்டம் ஆஃப் பிளான்ட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஒரு செல் பாசி வரும், இங்க பல செல் பாசிலேருந்து ஆரம்பிக்கும். அப்போ பல செல் பாசி அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரயோபைட்டா, அப்புறம் டெரிடோபைட்டா, ஜிம்னோசோம், ஆஞ்சியோசோம் சொல்லி மொத்தம் 5 கேட்டகரியா வந்து நம்ம பிரிப்போம். ஸோ அதுல என்னென்னலாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அண்ட் கிங்டம் ஆஃப் அனிமாலியா அப்படின்றது வந்து இதுல பாட்னில நம்ம வந்து இது பார்க்க மாட்டோம். பட் இது தனியா வந்து பாத்தீங்கன்னா விலங்கு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாவே ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ அங்க வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தோம். அண்ட் வைரஸ் அப்படின்றத பார்த்து நம்ம முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது. இப்போ அண்டர் பாட்டனி கீழே அந்த தாவரியல் கீழே வந்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் லிவிங் ஆர்கானிசம் சொல்லி பார்க்கும்போது வந்து இந்த 5 உலகங்கள் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் உலகமே வந்து பாத்தீங்கன்னா பாக்டீரியா தான் வந்து. ஸோ அந்த பாக்டீரியா அப்படின்றது வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி வந்து இதனுடைய கிளாசிபிகேஷன் வரலாறு எப்படி தொடங்குச்சு அப்படின்னா கார்ல் லினேயஸ் அப்படின்றத முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா வந்து இந்த வகைப்பாடு அப்படின்றத ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் என்ன பண்ண பிளான்ட் அனிமல் சொல்லி 2 தான் கொண்டு வர வந்து. அதுக்கடுத்து வந்து எர்னஸ் எக்கல் என்ன பண்றாருன்னா புரோட்டிஸ்டா அப்படின்ற கிங்டத்தை வந்து உள்ள கொண்டு வர வந்து. ஸோ அப்போ புரோட்டிஸ்டா அப்படின்றது என்னது ஒரு செல் பாசி ஒரு செல் விலங்கு. ஸோ அதை கொண்டு வராரு. அதை விட சிறியது எது அப்படின்னா பாக்டீரியா. அதுக்கப்புறம் கோப்லாண்ட் வந்து என்ன பண்றாருன்னா பாக்டீரியா வந்து ஆட் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அதற்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்எச் விட்டேக்கர் வந்து ஃபங்கைன்னு சொல்லி ஒரு தனி உலகமே வைக்கணும். ஏன்னா லட்சக்கணக்கான பூஞ்சைகள் வந்து இருக்கு. அது வந்து தாவரத்தில் வைக்க முடியாது. ஏன்னா தாவரம் வந்து பச்சையும் இருக்கும். ஆனா ஃபங்கைக்கு என்ன கிடையாது, பச்சையும் இருக்கு. பாக்குறது தாவரம் மாதிரி இருக்கும். ஆனா பச்சையம் மற்றது அப்படி சொல்லி பார்க்கணும். ஒளிச்சேர்க்கை பண்ண முடியாது. இறந்த அழுகிய பொருட்கள் வந்து உணவு எடுத்துக்கும். இல்லை உயிரோட இருக்கும் போதும் அது வந்து உணவு எடுத்துக்கும் அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. இப்படிதான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன் போது. ஸோ அதுல வந்து கார்ல் லினேயஸ் வந்து முதல்ல பண்றாரு 1735 அப்படின்றது இம்பார்ட்டன் வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆர்எச் விட்டேக்கர் அவருடைய கிளாசிபிகேஷன் வெரி வெரி இம்பார்ட்டன். 1969 5 உலகம் வகைப்படுத்துற கீழே உங்களுக்கு மறைஞ்சிருக்கும். ஸோ பிளான்டேக் அடுத்து அனிமாலியா அப்படின்னு இருக்கு அப்படி பார்க்கணும். ஸோ அடுத்த ஸ்லைட்ல தமிழ்ல இருக்குது. 2 பெரும் பிரிவு அப்படின்னு எடுத்துக்கும் போது கார்ல் லினேயஸ் 1735 என்ன பண்றாருன்னா பிளான்டே அனிமாலியா அப்படின்னு சொல்லி தாவரம் விலங்குன்னு சொல்லிட்டு 2 வகைப்படுத்துறாரு. எர்னஸ்ட் எக்கல் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டிஸ்டா அப்படின்றத ஆட் பண்றாரு. அதுக்கடுத்து வந்து 4 பெரும் பிரிவா கோப்லாண்ட் வந்து மொனிரா அப்படின்றத ஆட் பண்றாரு. பட் ஆர்எச் விட்டேக்கர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து 5 உலகமா பண்றாரு. ஸோ அதுல வந்து அவர் சேர்த்தது எது அப்படின்னா பூஞ்சைகள் அப்படி பார்க்கணும் வந்து. எந்த ஆண்டு வந்து பண்ணாரு அப்படின்னா 1969 வந்து பாத்தீங்கன்னா ஆர்எச் விட்டேக்கர் வந்து கிளாசிஃபை பண்றாரு அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்கணும். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா வகைப்படுத்துதல் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து முதல் வகைப்பாடு கார்ல் லினேயஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து. அதோட கடைசி வகைப்பாடு வந்து ஆர்எச் விட்டேக்கர் அப்படின்னு முக்கியம். அதை பல தரம் நமக்கு கேள்வியா வந்து கேட்டிருக்காங்க. இதையும் கேள்வியா கேட்டிருக்காங்க வந்து. இப்போ என்ன சைக்கிள் என்ன ஆட் பண்ணா புரோட்டிஸ்டா, கோப்லாண்ட் என்ன ஆட் பண்ணா மொனிரா. அந்த புரோட்டிஸ்டா அப்படின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒரு செல் பாசி ஒரு செல் விலங்கு தண்ணியில மிதந்துட்டு இருக்கும். அப்போ ஈஸியா வந்து கண்டுபிடிச்சலாம். அதை விட சிறியது எது அப்படின்னா வந்து பாக்டீரியா வந்து. ஸோ பாக்டீரியாவோட எண்ணிக்கை எல்லாம் இவ்வளவு இருக்கு. ஸோ அதை தனி உலகமா வைக்கணும்னு சொல்லி அப்ப அந்த ஆய்வை வந்து சப்மிட் பண்ணி பண்ணது யாருன்னா கோப்லாண்ட் வந்து பண்ணாரு அப்படி சொல்லி பார்க்குறோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வகைப்பாட்டு முறைகள் அப்படி சொல்லி பார்க்குறோம்.
இப்போ கிங்டம் அப்படி எடுத்துக்கும் போது வந்து ஸோ முதல் கிங்டம் வந்து பாக்டீரியா முனிரா உலகத்தில் யார் வரான்னா பாக்டீரியா சைனோ பாக்டீரியான்னு சொல்லி 2 வருது. ஸோ தமிழ்லயும் இருக்கு. ஸோ பாக்டீரியா சைனோ பாக்டீரியா நீலப்பசும் பாசி அப்படின்றது முதல் உலகத்தில் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து 2வது உலகம் என்னப்பா அப்படின்னா புரோட்டிஸ்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுல என்ன வருதுன்னா ஒரு செல் பாசி. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா தாவர மிதவை நுண்ணுயிரிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தண்ணியில மிதந்துட்டு இருக்கும். தண்ணியில தான் இது வந்து இருக்கும் என்னோட வாழ்க்கை வந்து. அதே மாதிரி புரோட்டோசோவாக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரோட்டோசோவாக்கள்னா விலங்கு மிதவை நுண்ணுயிரிகள். இதுவும் தண்ணியில தான் இருக்கும் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மலேரியாவை உருவாக்குறது எது அப்படின்னா புரோட்டோசோவா. நமக்கு வந்து டிசென்ட்ரி சீதவேதின்னு சொல்லுவோம்ல, அதை உருவாக்குறது யாரு? அதுவும் புரோட்டோசோவா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ புரோட்டோசோவானால நமக்கு வந்து நோய் ஏற்படுது அப்படின்னு நம்ம இங்க பார்க்குறோம். நம்ம மனித நோய்கள் டிசீஸ் ஹியூமன் டிசீஸ் அப்படின்னு டாபிக் இருக்கு. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த புரோட்டோசோவா பத்தி நம்ம பார்க்க தான் போறோம் வந்து. அப்போ புரோட்டிஸ்டா அப்படின்றதுல வந்து யூனிசெல்லுலார் ஆல்கே அப்படி சொல்லி சொல்லுவோம். அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்னா சரி அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கலெக்டிவா சொல்லும்போது பைட்டோ பிளான்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ பைட்டோ பிளான்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா வாட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா மிதந்துட்டு இருக்க இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படி சொல்லி பார்க்கணும். அது மேல மைக்ரோ ஆல்கேட் கூட சொல்லுவாங்க. புரோட்டோசோவா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெல்லுலார் அனிமல் அப்படி சொல்லி சொல்லுவோம். கலெக்டிவ்லி என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜூ பிளான்டன் அப்படி சொல்லி சொல்லுவோம். நம்ம பின்னாடி பார்க்க தான் போறோம். அதை சொல்லுவோம். அடுத்து ஃபங்கை வந்து தனி கிங்டமா வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு முடிவு பண்ண காரணம் என்ன பல லட்சம் வந்து அதுல வந்து இருக்கு அப்படி சொல்லி பாக்குறோம் வந்து. ஸோ கோப்லாண்ட் என்ன பண்ணா ஃபங்கை தனியா வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு வந்து. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிளான்டே மல்டி செல்லுலார் ஆல்கே வந்து இங்க ஒரு செல் பாசி வந்து யூனிசெல்லுலார் ஆல்கே வந்து எக்ஸாம்பிள் கிளாம்டோமோனஸ் வால்வாக்ஸ்னு பார்க்கணும். அப்போ பல செல் பாசி எங்க இருக்குன்னா இங்கே தான் இருக்கு. ஆனா பல செல் பாசியா இருந்தாலும் அந்த பாசி என்ன பண்ண முடியாதுன்னா வேறு தண்டு இலை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரூட்டு ஸ்டெம்மு லீஃப் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து மல்டி செல்லுலார் ஆல்கே. அடுத்து யாருன்னா பிரயோபைட்ஸ் அப்படின்றது என்னன்னா இது தண்ணியில தான் இருக்கு. மல்டி செல்லுலார் ஆல்கே பெரும்பாலும் வந்து பிரயோபைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிபியான்ஸ் அப்படின்னு சொல்லி தாவரத்தில் ஆம்பிபியான்ஸ் பிளான்ட்ல ஆம்பிபியான்ஸ் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும் வந்து. இருவாழ்விகள் அப்படின்னா உடனே உங்களுக்கு தெரியும் எது சொல்லுவீங்க வந்து தவளை வந்து சொல்லுவீங்க வந்து தண்ணியிலே இருக்கும் தரையில இருக்குன்னு சொல்லுவீங்க. அதே மாதிரி தாவரத்திலையும் இருவாழ்விகள் இருக்கு. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து. ஸோ அப்ப பிரயோபைட்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இருவாழ்விகள் அப்படி சொல்லி பார்க்குறாங்க வந்து. அடுத்து என்னன்னா டெரிடோபைட்ஸ் அப்படின்றது டெரிடோபைட்டுகள் அப்படி தமிழ்ல சொல்லுவோம். இது வந்து உண்மையான நிலத்தாவரம் ட்ரூ லேண்ட் பிளான்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இதுதான் வந்து முதல்ல என்ன பண்ணுதுன்னா தரையில வந்து செட்டில் ஆகுது தண்ணிக்கே போல திரும்பி. ஆனா தண்ணிலே இருக்கும் தரையிலே இருக்குன்னா பிரயோபைட்ஸ் வந்து. இது மூணுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து கிரிப்டோகேம்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. கிரிப்டோகேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படி சொல்லி சொல்றது. அப்ப இந்த ரெண்டு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபெனோரோகேம்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம். ஃபெனோரோகேம்ஸ் அப்படின்னா வந்து ஃப்ளவரிங் பிளான்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம். அது யாருப்பா அப்படின்னா ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ்பம்ஸ். இந்த ஜிம்னோஸ்பம்ஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ்டு ஃபார் எதுக்கு அப்படின்னா வந்து ஆயில் வார்னிஷ் பெயிண்ட் அப்புறம் மெடிசன் அந்த ஃபர்னிச்சர் இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணும். பட் ஆஞ்சியோஸ்பம்ஸ் வந்து வி ஆர் மெயின்லி டிபெண்டன்ட் ஃபார் ஃபுட் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. நம்ம கிடைக்கிற நெல்லுல இருந்து மாமரத்துல இருக்க மாம்பழம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எதுல இருந்து கிடைக்குதுன்னா ஆஞ்சியோஸ்பம்ஸ்ல இருந்து கிடைக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. தமிழ்ல பார்த்துரும். இப்போ பூஞ்சை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி சாருண்ணி கூட்டுயிரி வாழ்க்கை வந்து மேற்கொள்ளும். அதே மாதிரி தாவரங்கள் பல செல் பாசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பல செல் பாசி தண்ணியில தான் இருக்கும் வந்து. ஸோ அகாரிகஸ் சரி பல செல் பாசி அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைரோகேரா வந்து பார்த்தீங்கன்னா பல செல் பாசிக்கு எடுத்துக்காட்டு. உல்வா லாமினேரியான்னு சொல்லிட்டு இருக்கு வந்து. நம்ம உணவாகவும் பயன்படும். ஸ்பேஸ் டிராவலுக்கு கூட பாசியை கொண்டு போவாங்க. ஏன் கொண்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு ஹியூமனுடைய கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். மனித சிறுநீரை வந்து பார்த்தீங்கன்னா யூரினை என்ன பண்ணுவோம் டீகம்போசஸ் பண்ணி அதை வந்து எடுத்துக்கும். எடுத்துட்டு நமக்கு அது போல நம்ம கார்பன் டை ஆக்சைடு எடுத்துட்டு ஆக்சிஜன் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வேலையை பண்ணிவிடும். பிரயோபைட் அப்படின்றது வந்து நம்ம என்ன சொல்லணும்னா இருவாழ்விகள். வெரி 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 இம்பார்ட்டன்ட். பல தடவை கேள்வி கேட்குறது. தாவரங்கள் இருவாழ்வி தண்ணியிலையும் இருக்கும் தரையிலையும் இருக்கும். டெரிடோபைட்டுகள் அப்படின்றது உண்மையான நிலத்தாவரங்கள். ஜுராசிக் காலத்துல இருந்து வாழக்கூடியது அப்படின்னா வந்து டெரிடோபைட்டுகள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரனிகள் ஃபேன்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து கார்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா அழகு தாவரமா வைக்கிறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த டெரிடோபைட்டுகள் யூஸ் ஆகுது. ஜிம்னோஸ்பம் ஜிம்னோஸ்பம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான இந்த மரக்கட்டில் சாமான்கள் மரச்சாமான்கள் செய்யறதுக்கு இப்போ தீப்பெட்டி தீக்குச்சி இருக்குல்ல அது செய்யறதுக்கு அதே மாதிரி வந்து நம்ம மருந்துகள் வந்து உற்பத்தி பண்றதுக்கு ஆஸ்துமா கியூர் பண்றதுக்கு ஜிம்னோஸ்பம் தேவை. அந்த மூட்டு வலியை கியூர் பண்றதுக்கு ஜிம்னோஸ்பம் தேவை. நம்ம ரெடி பண்ற பெயிண்ட் வார்னிஷ் இதுக்கும் வந்து என்ன தேவை ஜிம்னோஸ்பம் தேவை. ஆஞ்சியோஸ்பம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தில இருபத்திலேருந்து ரெண்டா பிரிப்போம். வேர்க்கடலையில இருந்து பட்டாணில இருந்து நெல்லுல இருந்து கோதுமை அப்புறம் வந்து மாம்பழம் எல்லாமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவா சாப்பிட்றதுக்கு எல்லாமே வந்து எது பயன்படுகிறது அப்படின்னா ஆஞ்சியோஸ்பம் பயன்படுகிறது அப்படி சொல்லி பார்க்கணும். சரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து என்னப்பா அப்படின்னா விலங்கு உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா வந்து அதனுடைய உடல் கூறு இருக்குல்ல அதன் அடிப்படையில நம்ம வந்து பிரிக்கணும் வந்து.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துளையுடலிகள் அப்படி சொல்லி சொல்றோம். அடுத்து குழியுடலிகள், தட்டைப்புழுக்கள், உருளைப்புழுக்கள், வளைத்தசை புழுக்கள், அப்புறம் கணுக்காலிகள் வந்து. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குலகம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருவேன் வந்து. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரச்சமச்சீர், பக்கச்சமச்சீர், இருபக்க சமச்சீர் அப்படி சொல்லி சொல்லுவோம் வந்து. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து ரேடியல் சிமெட்ரியா இருக்கு வந்து, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பை சிமெட்ரியா இது இருக்கு அப்படி சொல்லிட்டு நம்ம அங்கே வந்து பார்க்க போறோம் வந்து. ஒவ்வொன்றத்துக்கும் எடுத்துக்காட்டும் வந்து அங்கே கொடுத்துட்டோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ல எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டா போதும் வந்து. கணுக்காலிகள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதான் வந்து இப்போ காக்ரோச் இருக்கு, கரப்பாம்பூச்சி. ஸோ அது வந்து கணுக்காலிகள். மெல்லுடலிகள் அப்படின்னா நத்தை இருக்குல்ல, ஸோ அதை சொல்லுவோம். முத்தோலிகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வனையில வந்து சொல்லலாம் வந்து. அடுத்து முதுகு நான் உள்ளவை அப்படின்னா மனிதன் வந்து எடுத்துக்காட்டா வந்து சொல்லலாம். இது எல்லாமே நம்ம எக்ஸாம்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூல அதனுடைய உறுப்புகள் இல்லைன்னா அதனுடைய உடல் அமைப்பு வந்து பார்த்தோம்னா எந்த வகையில சிறப்பம்சமா இருக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது, அப்புறம் எக்ஸாம்பிள் எங்க வாழும் அப்படின்றத நம்ம வந்து அங்க நோட் பண்ண போறோம். ஸோ அவ்வளவுதான் விலங்கு உலகம் அப்படின்னு தனியா நம்ம பார்க்க போறோம் வந்து. இப்போ இங்கிலீஷ்ல பார்த்துறோம். ஸோ போரிஃபெரா, கொலண்டரண்டா, பிளாட்டிஹெல்மின்திஸ், அஸ்கியமின்திஸ், அனிலிடா, ஆர்த்தோபோடா, மொலஸ்கா, எச்சினோடெர்மட்டா அண்ட் கார்டேட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க அனிமல் கிங்டம் அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ அப்போ டோட்டலாக 5 கிங்டம்ஸ் இருக்கு. இந்த 5 கிங்டம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4 கிங்டம் பிளஸ் வைரஸ் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் ஒன் பை ஒன்னா வந்து. ஸோ முதல் உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மொனிரா வந்து. ஸோ அந்த மொனிரா அப்படின்னும் போது கம்பேர் பண்ணும்போது வந்து மொனிராவையும் புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா கம்பேர் பண்ணும்போது வந்து மொனிரா அப்படின்றது என்ன சொன்னா செல் டைப் எப்படி இருக்குன்னா ப்ரோகேரியட்டிக் அப்படி சொல்லி பார்க்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே செல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியட்டிக், மீசோகேரியட்டிக் அண்ட் யூகேரியட்டிக் அப்படின்னு பார்த்தோம் வந்து. ஸோ ப்ரோகேரியட்டிக், யூகேரியட்டிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோகேரியட்டிக்கல் அப்படின்றது என்னன்னா ரொம்ப பிரிமிட்டிவா இருக்கிறது. எக்ஸாம்பிள் பாக்டீரியால இருக்கு. அதுல வந்து நியூக்ளியஸ் வந்து என்னது உரையோட காணப்படாது அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. அப்படியே விரைவி காணப்படும். ஜெனடிக் மெட்டீரியல் வந்து டிஎன்ஏன்னு இருக்கும். அது அப்படியே செல்லுக்குள்ள அப்படியே பரவி காணப்படும் வந்து. ஸோ அப்போ நியூக்ளியஸை சுற்றி என்னது உட்கருவை சுற்றி உரை இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது வந்து ப்ரோகேரியட்டிக்கல் அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. அதே மாதிரி ரைபோசம் வந்து அதில் வந்து சிறியதாக இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே யூகேரியட்டிக்கல் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸை சுற்றி சவ்வு காணப்படும். செல் நுண்ணுறுப்புகள் இருக்கும். அந்த நுண்ணுறுப்புகளுக்கும் சவ்வு இருக்கும். உதாரணத்துக்கு வந்து மைட்டோகாண்ட்ரியா பார்த்தோம் இரட்டை சவ்வினால் ஆனது, பசங்கணிகம் பார்த்தோம் இரட்டை சவ்வினால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ அந்த மாதிரி செல் நுண்ணுறுப்புகள் இருந்து செல் நுண்ணுறுப்புகளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா உரை காணப்பட்டுச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை யூகேரியட்டிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கிங்டம் வந்து பார்த்தீங்கன்னா மொனிரா அப்படின்றது அந்த பாக்டீரியா இருக்கலாம். அதை நம்ம என்ன சொல்றோம்னா ப்ரோகேரியட்டிக் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மீதி எல்லாமே என்னது யூகேரியட்டிக்கல் தான் வந்து. அப்போ உட்கரு சுற்றி சவ்வு காணப்படுகிறது, செல் நுண்ணுறுப்பெல்லாம் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா அது வந்து யூகேரியட்டிக்கல். இப்போ எக்ஸாம்பிள் புரோட்டிஸ்டா, பூஞ்சை, பிளான்டே, அனிமாலியா இது எல்லாமே என்ன சொல்லணும் யூகேரியட்டிக்கல். அப்போ இது மட்டும்தான் ப்ரோகேரியட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இந்த இது செல் டைப்பை பொறுத்தவரையும். அப்போ 2 செல் டைப் இருக்கு, ப்ரோகேரியட்டிக் அண்ட் யூகேரியட்டிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் யூகேரியட்டிக் அப்படின்னா மற்ற 4 கிங்டமும் யூகேரியட்டிக் தான். ப்ரோகேரியட்டிக் எதுன்னு கேட்டாங்கன்னா மொனிரா, பாக்டீரியா ஞாபகம் வச்சுக்கோங்க போதும் வந்து. அந்த லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா யூனிசெல்லுலர் ஒரே ஒரு செல் அப்படின்னா மொனிரா ஒரு செல் தான் வந்து. புரோட்டிஸ்டா அதுவும் ஒரு செல் வகை தான். ஆனா பூஞ்சை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுதுன்னா ஒரு செல் இருக்கு, பல செல் இருக்கு. அப்போ ஒரு செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு அப்படின்னா ஈஸ்ட் அப்படி சொல்லி சொல்லணும். அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சுகர் மலாசஸ் இருக்குல்ல, சர்க்கரை கரைசல், அதில் அந்த ஈஸ்ட்டை போட்டாங்க அப்படின்னா ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ்லாம் வந்து நொதித்தல் முறையில் நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்கஹால் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. அப்போ என்ன வாயு வெளியேறும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறும். இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அப்போ ஈஸ்ட் அப்படின்றது ஒரு செல் பாஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து. நொதித்தல் முறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் தயாரிக்க பயன்படுது, அதுவும் ஈஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா. எந்த வாயு வெளியேற்றப்படும் அப்படின்னா அதுவும் ஈஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேள்வியாக கேட்டது வந்து ப்ரீவியஸ் இயர்ல. அப்போ ஒரு செல் பாசிக்கு வந்து ஈஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து. அதே வந்து பார்த்தீங்கன்னா பலசெல் பாசிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து அகாரிகஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பலசெல் பாசிக்கு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லி, ஆஸ்பஜில்லஸ் பலசெல் பாசிக்கு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ பலசெல் பாசியும் இருக்கு, ஒரு செல் பாசியும் இருக்கு. எங்க அப்படின்னா பூஞ்சையில இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. ஸோ அப்போ ஒரு செல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 1 2 இருக்குல்ல, இது வந்து ஒரு செல் வந்து. பலசெல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 4 5. அப்போ இந்த 3 வந்து என்ன அப்படின்னா ஒரு செல்லும் இருக்கும், பல செல்லும் இருக்கும், ரெண்டுமே கலந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு மறக்கவே மறக்காது. இந்த டேபிள் ஞாபகம் இருக்கா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த பக்கம் 2 பல செல், இந்த பக்கம் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல், நடுவில் இருக்கிறது பூஞ்சை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு செல். அகாரிகஸ், அஸ்பஜில்லஸ், ரைசோபஸ் அப்படின்றது வந்து பல செல் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லி பார்க்கணும். நம்ம பின்னாடி அதை பார்க்க போறோம். ஸோ அப்போ பல செல்லுக்கு எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டேன்னா பூஞ்சைகள். அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியட்டிக்கல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொனிரா வந்து. யூகேரியட்டிக்கல்லாம் இது எல்லாமே யூகேரியட்டிக்கல் தான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். யூகேரியட்டிக்கும் ப்ரோகேரியட்டிக் என்ன வித்தியாசம் இப்பயும் சொன்ன ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயும் நம்ம பார்த்தோம். அப்போ யூனிசெல்லுலார் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சைக்கு இந்த பக்கமா இருக்கிறது எல்லாமே யூனிசெல்லுலார் வந்து. பூஞ்சைக்கு அடுத்து இருக்கிறது எல்லாமே மல்டி செல்லுலார் பல செல் அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ இங்கே வந்து செல்லு தான் பார்க்குறோம், இங்கேயும் செல்லு தான் பார்க்குறோம். ஆனால் இங்கே என்ன வருது அப்படின்னா உறுப்புகள் வருது அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. அடுத்து வந்து இங்கே என்ன வருது, விலங்குல உறுப்பு மண்டலங்கள் வருது அப்படி சொல்லி பார்க்கணும்.
அப்போ உறுப்பு மண்டலம்லாம் ஹையர் லெவல் ஆர்கானிசத்துல தான் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் வந்து. ஸோ அப்போ ஆர்கான் இருக்கு, அந்த ஆர்கான் சிஸ்டம் இருக்கு, டிஷ்யூ இருக்கு அப்படின்னா வந்து இது எங்க இருக்குன்னா ஹையர் லெவல்ல இருக்கு, லோயர் லெவல்ல இல்ல அப்படின்னு பார்க்கணும். அது என்ன டிஷ்யூ அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இதையும் சொல்லியிருந்தோம் வந்து. ஸோ செல்லெல்லாம் ஒன்னா சேர்ந்தா டிஷ்யூ ஃபார்ம் பண்ணும், அந்த டிஷ்யூக்கெல்லாம் ஒன்னா சேர்ந்துன்னா உறுப்பை ஃபார்ம் பண்ணும், ஆர்கானை ஃபார்ம் பண்ணும், அந்த ஆர்கான் ஒன்னா சேர்ந்து ஆர்கான் சிஸ்டம், அதுக்கப்புறம் ஆர்கானிசம் அப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ ஆர்கானிசம்னா கண்டிப்பா டிஷ்யூ இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. இதுவும் ஆர்கானிசம் தான், ஆனா சிங்கிள் செல்லு இது வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த சிங்கிள் செல்லே எல்லா வேலையும் பண்ணும் வந்து. ஏன்னா செல்லுக்குள்ள மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி நடக்குது, வளர்ச்சி மாற்றம் நடக்குதுன்னு நம்ம பார்த்தோம். எங்க நடக்கும்? முட்டையோட வெள்ளைக்கரு சைட்டோபிளாசத்துல நடக்கும் அப்படி சொல்லி பார்த்தோம். அப்ப சைட்டோபிளாசத்துல வந்து நடக்கக்கூடியது வந்து வேலை நடக்கல, அந்த மாதிரி வந்து அந்த செல்லுக்கு தேவையான எல்லா வேலையும் அங்கேயே நடந்து முடிஞ்சிடும். இங்க உறுப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை வந்து பண்ணுது. ஆனா உறுப்புகள் பண்ணுதுன்னா என்ன, உறுப்புக்குள்ள இருக்க திசு, அந்த திசுக்குள்ள இருக்க செல்லு தான் பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். அப்ப உயிரினம் அப்படின்றது பெருசா இருக்கா, அப்ப அந்த உயிரினத்துக்கு வந்து என்ன தேவைப்படுது அப்படின்னா திசுக்களும் உறுப்புகளும் உறுப்பு மண்டலமும் தேவைப்படுகிறது அப்படி சொல்லி பார்க்கணும். ஒரு சில உயிரினங்களுக்கு அதுக்குள்ளே எல்லாமே நடந்து முடிஞ்சிடும் அப்படி சொல்லி பார்க்கணும். இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டுமே. கேட்டாங்க அப்படின்னா வந்து பல செல்லுக்கு எடுத்துக்காட்டு அந்த பக்கம் 2, ஒரு செல்லுக்கு எடுத்துக்காட்டு இந்த பக்கம் 2, நடுவில் இருக்க பூஞ்சை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல் பல செல் ரெண்டும் சேர்ந்தது அப்படி பார்க்கணும். அடுத்து செல் வால், இது வெரி இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர்ல கேட்டுட்டாங்க அப்படி பார்க்கணும். செல் வால் எதனால் ஆனது? அப்போ பாக்டீரியாவுக்கு செல் வால் இருக்குன்னா கண்டிப்பா இருக்கு, பாக்டீரியாவுக்கு செல் வால் இருக்கு. அது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எதனால் ஆனது கேட்டாங்க. மேடப் ஆஃப் வந்து பெப்டிடோ கிளைகான் மியூகோ பெப்டைட்ஸ் வந்து. ஸோ அப்போ செல் சுவர் வந்து இருக்கு பாக்டீரியாவுக்கு, எதனால் ஆனா பெப்டிடோ கிளைகான் மியூகோ பெப்டைடுகளால் ஆனது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். திருப்பி கேட்பாங்க வந்து. இந்த ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இதுனா டஃபா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரிவிஷன்ல தான் என்ன பண்ண முடியும், இது வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும் வந்து. ஸோ இன்னைக்கு பயாலஜி கிளாஸ் வந்து நீங்க அட்டன் பண்றீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இதை இதை வந்து திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா இதை ரிவைஸ் பண்றது நாளைக்கு கிளாஸ் வரதுக்கு முன்னாடி ஒரு தடவை ரிவைஸ் பண்ணணும். அடுத்த நாள் போகும்போது முதல் 2 கிளாஸ் ரிவைஸ் பண்ணணும். இப்படிதான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணுமே ஒழிய இன்னைக்கு ஒரு தடவை படிச்சோம் புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான், அடுத்த நாள் படிக்கணும் அடுத்த நாள் புரியுது அப்படியே நினைச்சுக்கிட்டே போனோம்னா என்ன ஆகும்னா ஒரு 10 நாள் கழிச்சு வந்து எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எழுதுன்னு உங்களுக்கே புரியாது. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் வந்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ல. ஸோ அதனால வந்து டெய்லி வந்து ரிவிஷன் அப்படின்றது முக்கியம். டெய்லி ரிவிஷன் என்னன்னா அந்த சப்ஜெக்ட் நீங்க படிக்கிறீங்க, நாளைக்கு அந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு படிச்சதை ரிவைஸ் பண்ணிட்டு தான் எடுக்கணும். இல்ல ஒரு 2 நாள் கழிச்சு எடுத்தாலும் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ரிவிஷன், அதுக்கப்புறம் தான் படிக்கிறது வந்து. புதுசா படிக்கிறதுனால நமக்கு பிரோஜனமே கிடையாது. திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணி படிச்சா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல நம்ம ஃபுல் மார்க் வாங்க முடியும் அப்படின்றத மனசுல நல்ல ஆளை பத்தி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து போரிங் ப்ராசஸ் அப்படின்னு நினைக்கக்கூடாது. 21 நாளுக்கு அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராசஸாக வந்து மாறிடும். அப்போ 21 டேஸ் எப்படியாவது கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 வாரம் வந்து இந்த ரிவிஷன் ப்ராசஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயமா வந்து மாறிடும். எதா இருந்தாலும் அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் இருந்தாலும் மாறிடும், அப்போ ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதா இருந்தாலும் மாறிடும், ரிவிஷனாக இருந்தாலும் மாறிடும், இல்லைனா வந்து மேக்ஸ் ப்ராக்டிஸாக இருந்தாலும் மாறிடும், எல்லாமே வந்து மாறிடும் தன்னால். ஸோ அதனால் அது ஒரு பிடிச்ச விஷயமா மாற்றிக்க வேண்டியது. எஸ்பெஷலி வந்து சயின்ஸ். சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிடிச்ச விஷயமா நம்ம தான் மாற்றிக்கணும். 10th வரையும் படிச்சுட்டு வந்துருப்பீங்க, 10th இருக்கிறது தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு வரப்போகுது வந்து. 11th 12th ஒரு சிலது தான் வரும், இது 11th தான். ஆனால் வந்து ஸோ ஏன்னா 11th வந்து நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 13 இயர்ஸாக நான் கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸோ அப்போ கொஷின் எங்கே கேட்குறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது எந்தெந்த டாப்பிக்லாம் 11th 12th போகிறாங்க அந்த டாபிக் 11th 12th போய் படிக்கணும் வந்து. இல்லை நான் படிக்க மாட்டேன், நான் 10th வரையும் தான் படிப்பேன் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம் வந்து. டிஎம்பிசியை பொறுத்தவரையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் செட்டர் கொஸ்டின் வாங்குவாங்க ப்ரொஃபசர்ஸ் கிட்ட இருந்து. அவங்கள பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு கொஸ்டின், ஆனால் அது 11th புக்கில் இருக்க கொஸ்டின் எடுத்து வச்சிடும், 10th அது இருக்காது. அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னா அப்போ 10th வரையும் படித்தவங்களால என்ன பண்ண முடியாது, ஆன்சர் பண்ண முடியாது, அந்த மாதிரி நிலைமை வந்துடும். அப்போ பேசிக்கான ஈஸியான கொஸ்டின் தான் வந்து அது ஆன்சர் பண்ண முடியாமல் போயிருதுல, அப்போ யாருக்கு நஷ்டம், நமக்கு தான் நஷ்டம். இந்த அப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு தான் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுறது. கிளாஸில் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு எதெல்லாம் வந்து 11th வந்து கேட்குறாங்களோ ஸோ அந்த ஏரியாவை நம்ம பார்க்க போகிறோம் வந்து. அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா நமக்கு கேட்கக்கூடிய அந்த கேள்வி சுலபமான கேள்வியை நம்ம ஒரு தடவை படிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம், ஃபுல் மார்க்கும் நம்ம வாங்கிடலாம் வந்து. ஸோ அப்படி தான் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்மார்ட்டாக வந்து இருக்கணும் வந்து. எங்கேயுமே வந்து நான் இதுதான் பண்ணுவேன் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்லி ஃபிக்ஸர்லாம் பண்ணுவேன். டெய்லியும் நம்ம வந்து நம்மளுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கோலை வந்து செட் பண்ணிகிட்டே இருக்கணும் வந்து. இன்னும் புஷ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அப்படிதான் பண்ணோம்னா தான் நம்ம இந்த எக்ஸாம்ல மேக்ஸிமம் மார்க் வாங்க முடியும். அடுத்து செகண்ட் யாருப்பா அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டிஸ்டா. புரோட்டிஸ்டால வந்து செல் சுவர் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஏன் அப்படின்னா புரோட்டிஸ்டால என்ன இருக்குன்னு பார்த்தோம், மைக்ரோ ஆல்கின்னு பார்த்தோம், ஒரு செல் பாசின்னு பார்த்தோம். பாசி தாவரம் வந்து. ஸோ அப்போ அந்த தாவரமா இருந்தால் அதனுடைய செல் சுவர் அப்படின்றது எதனால் ஆனது, செல்லுலோஸால் ஆனது. அப்போ தாவரங்களுக்கு செல் சுவர் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தோம். ஸோ அப்போ செல்லுலோஸால் ஆனது அப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ அதே புரோட்டிஸ்டால வந்து ஆப்சண்டா இருக்கு வந்து செல் சுவர் இல்ல. ஏன் இல்ல அப்படின்னா அங்க என்ன இருக்கு, புரோட்டிஸ்டா இருக்கு வந்து, சாரி புரோட்டோசோவா இருக்கு. புரோட்டோசோவானா என்னது, விலங்கு, ஒரு செல் விலங்கு அப்படின்னு பார்த்தோம். அதாவது சூப் பிளான்ட் பார்த்தோம். விலங்குக்கு செல் சுவர் இருக்குமா, இருக்காது. அதையும் நம்ம பார்த்துறோம். தாவர செல்லுக்கும் விலங்கு செல்லுக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல.
அப்படி வித்தியாசத்தை பார்க்கும்போது என்ன கிடையாது, இதுக்கு வந்து செல் சுவர் கிடையாது. அப்ப ஆப்சென்டாவும் இருக்கும், பிரசன்டாவும் இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ பிரசன்ட் இன் சம் அண்ட் ஆப்சென்ட் இன் அதர்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ ஒரு சில உயிரினங்களில் செல் சுவர் உண்டு. உதாரணம் செல்லுலோஸ். உதாரணம் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிளாமிடோமோனஸ் வந்து சொல்லலாம். வந்து ஸோ அது வந்து செல் சுவர் காணப்படுகிறது அப்படி சொல்லி பார்க்கணும். அமீபா செல் சுவர் அற்றதுன்னு சொல்லலாம். வந்து காரணம் என்ன, விலங்கு அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ அப்போ சில உயிரினங்கள் செல் சுவர் காணப்படுவதில்லை. அப்போ அந்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அமீபா அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளாமிடோமோனஸ் அப்படின்னு அப்படியா, அவ்வளோதான். வந்து எடுத்துக்காட்டோட நம்ம படிக்கும் போது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் சுலபமாயிடும். வந்து எக்ஸாம்லயும் அப்படிதான் கேட்கறேன். எடுத்துக்காட்டோட மெயின்ஸ்லாம் நம்ம எழுதும் போது சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸ் நம்ம எழுதும் போது அதுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள், அதுக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படி கொடுத்துக்கிட்டே போனோம்னா தான் என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க, மார்க் போடுவாங்க. வந்து எவாலுவேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எழுதக்கூடாது. அடுத்து அடுத்து யாருன்னா முக்கியமானது யார், ஃபங்கை. வந்து ஃபங்கைக்கு வந்தோம் அப்படின்னா செல் சுவர் இருக்கானா இருக்கு, ப்ரெசன்ட், மேட் அப் ஆஃப் என்னன்னா கைட்டின் அண்ட் செல்லுலோஸ் போட்டோம். எப்படி வந்து பாக்டீரியா பத்தி ஆல்ரெடி கேட்டாங்கன்னு சொன்னேன், அந்த பெப்டிடோகிளைக்கா மியூகோபெப்டைடு, அதே மாதிரி ஃபங்கைல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ செல்லுலோஸ் மற்றும் கைட்டினால் ஆனது அப்படின்னா எது அப்படின்னா ஃபங்கை அப்படி சொல்லி பார்க்கணும். வந்து அண்ட் ப்ரெசன்ட் மேட் அப் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து பிளான் செல் தான் கண்டிப்பாக இருக்கும், செல்லுலோஸ் தான் கண்ண மூடிட்டு போட்டலாம். ஸோ அப்போ பொதுவாக என்ன செல் சுவர் காணப்படும் அப்படி சொல்லி பார்க்கணும். அதுக்கு என்ன செல்லுலோஸால் ஆனது அப்படின்னா அனிமல்ல செல் சுவர் இல்லை. இப்ப கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது எதுன்னா பாக்டீரியாவும் பங்கை தான். ஏன் வித்தியாசம்னா அந்த செல் சுவரோட பேர்ல தான் வித்தியாசம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேற எதுவும் குழப்பம் வரப்போதில்லை. என்ன அப்படின்னா ரெண்டாவது உலகம் புரோட்டிஸ்டா அப்படின்ற உலகம் இருக்கு. அந்த புரோட்டிஸ்டால வந்து புரோட்டோசோவா அனிமல், ஒரு செல் விலங்கு. வந்து அது என்ன சொல்றோம், விலங்கு மிதவை நுண்ணுயிரிகள் ஜூ பிளான்டன் சொல்றோம். அதுக்கு செல் சுவர் இருக்குமானா இருக்காது, விலங்குக்கு இருக்காது, அவ்வளவுதான். அப்போ ஒரு செல் தாவரங்கள், தாவர மிதவை நுண்ணுயிரிகள், பைட்டோ பிளான்டன்ஸ், யூனிசெல்லுலர் ஆல்கின்றோம். அப்போ அது வந்து தாவரம். ஸோ அப்போ அதுக்கு என்ன இருக்கும், செல் சுவர் இருக்கும், அவ்வளவுதான், முடிஞ்சு. ரெண்டாவது உலகம். மூன்றாவது உலகம் தான் வந்து என்னன்னா என்னது, ஃபங்கை வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது உலகம் போயிடு. நான்காவது உலகம் தாவரம் தான், பிளான்ட் அனிமல், செல் சுவர் இருக்கும், செல்லுலோஸ். ஐந்தாவது உலகம் அனிமல், செல் சுவர் அற்றது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 5 அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ 1, 2 தான் நம்ம என்ன பண்ணோம், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா கேள்வியும் கேட்டுட்டாங்க. எப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து பாக்டீரியாவின் செல் சுவர் எதனால் ஆனது வந்து, ஸோ அதான் கேள்வி. வந்து அதே ஒரு பூஞ்சையின் செல் சுவர் எதனால் ஆனது, அதுதான் கேள்வி. அப்போ பாக்டீரியாவின் செல் சுவர் எதனால் ஆனது அப்படின்னா பெப்டிடோகிளைகான் மியூகோபெப்டிடால் ஆனது. பூஞ்சையின் செல் சுவர் எதனால் ஆனதுன்னா செல்லுலோஸால் ஆனது அல்லது கைட்டினால் ஆனது. கைட்டின் அப்படின்றது கேள்வி வந்து கேட்டுட்டேன் அப்படி சொல்லி. ஸோ அப்போ எப்படி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. ஸோ கம்பேர் பண்ணி படிச்சோம்னா என்ன பண்ணலாம், நமக்கு குழப்பமே வரப்போகுது. வந்து அப்போ செல்லுலோஸ் அப்படின்னு எடுத்துட்டா இங்க புரோட்டிஸ்டா அப்படின்ற உலகத்திலையும் தாவரம் இருக்கு, செல்லுலோஸ். தாவர உலகத்திலையும் செல்லுலோஸ் இருக்கு. வந்து பூஞ்சையிலும் செல்லுலோஸ் இருக்கு அல்லது கைட்டின் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா பாக்டீரியா தான் நம்ம என்ன பார்க்குறோம், வந்து பெப்டிடோகிளைகான் மியூகோபெப்டைடால் ஆனது அப்படி சொல்லி பார்க்கணும். முடிஞ்சா அடுத்து இப்ப உணவூட்ட முறை நியூட்ரிஷன் எப்படி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தாவரங்கள் என்னது, தற்சார்பு ஊட்டமுறை, தனக்கு தேவையான தானே தயாரிச்சுக்கும் பெரும்பாலும் தாவரங்கள் வந்து. விலங்கு அப்படின்னா பிற சார்பு ஊட்டமுறை, ஹெட்டரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து. அப்போ மற்ற உயிரினங்களை சார்ந்துதான் இருக்கும். ஒன்று தாவர உண்ணியா இருக்கும், இல்லைன்னா விலங்கு உண்ணியா இருக்கும். வந்து இப்போ ஹெர்பிவோரஸ் ஆர் கார்னிவோரஸ் ஆர் ஆம்னிவோரஸ் நம்மள மாதிரி வந்து. ஸோ இப்போ வந்து ஆமை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கடல் ஆமை இருக்குல்ல, ஸோ அது வந்து ஆம்னிவோரஸ்னா ஆமா வந்து. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னா உணவே கிடைக்கலன்னா பாசியை வந்து சாப்பிடும் வந்து. அப்போ மீனையும் உணவாக எடுத்துக்கும், பாசியும் உணவாக எடுத்துக்கும் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அதே மாதிரி போலார் பியர் ஆம்னிவோரஸ், பியர் வந்து ஆம்னிவோரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேன் சாப்பிடும், அனிமலையும் சாப்பிடும், விலங்கையும் சாப்பிடும். வந்து நம்ம மனிதன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஹெர்பிவோரஸ், இல்லை நான் ஒன்லி நான்வெஜ் மட்டும் தான் சாப்பிட்டேன் அப்படின்னா கார்னிவோரஸ். ரெண்டுமே சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆம்னிவோரஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் வந்து. ஸோ அப்போ உயிரினங்களை வகைப்படுத்தவும் இப்படி தான் இருக்கு வந்து. ஸோ இப்போ உணவூட்ட முறை அப்படின்னு எடுத்துக்கும் போது இது மட்டும் இல்லாமல் இப்போ எக்ஸாம்பிள் வந்து தாவரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணுது, ஒளிச்சேர்க்கை வந்து பண்ணுது, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுது அப்படி சொல்லி வந்து. இப்போ லைட்டே இல்லாத இடத்துல தனக்கு தேவையான உணவை தயாரிச்சுக்கிட்டா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா வந்து ஆட்டோட்ரோபிக் அப்படின்னா தற்சார்பு ஊட்டமுறை, போட்டோ ஆட்டோட்ரோபிக் அப்படின்னா ஒளி தற்சார்பு ஊட்டமுறை, லைட் யூஸ் பண்ணி பண்றது. இங்க வந்து கீமோ ஆட்டோட்ரோபிக் அப்படின்றோம். யாரை சொல்றோம்னா பாக்டீரியா. பாக்டீரியா என்ன பண்ணுதுன்னா வந்து பூமி கடையிலையோ இல்லை கடலுக்கடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி புகாத இடத்துல இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா தனக்கு தேவையான உணவை அங்க இருக்கக்கூடிய கனிமங்கள்ல இருந்து எடுத்துக்குது. அப்படி எடுத்துக்கிட்டா அதுக்கு பேர் என்ன, வேதி தற்சார்பு ஊட்டமுறை அப்படி சொல்லி கொடுக்கணும். அப்ப கீமோ ஆட்டோட்ரோபிக் அப்படின்னு பேர். யார் அது பண்றான்னா பாக்டீரியா வந்து பண்ணுது. அப்போ பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பாருங்க, ஒன்று லைட்டை யூஸ் பண்ணி சைனோ பாக்டீரியா வந்து போட்டோ ஆட்டோட்ரோபிக். அதே மாதிரி வேதிப்பொருள்ல லைட்டே போகாத இடத்துல அது வந்து உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு, கீமோ ஆட்டோட்ரோபிக் வந்து. அதுக்கடுத்து என்ன பண்ணுன்னா
மற்ற உயிரினங்கள்ல இருந்து உணவு வந்து எடுத்துக்குது வந்து. அப்ப ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அந்த ஹெட்ரோட்ரோபிக் என்ன பண்ணுது, சாப்ரோபைட்டாவும் இருக்கும், ஆர் பாராசைட்டிக்காவும் இருக்கும், சாருண்ணியாவும் இருக்கும், அது மட்டும் இல்லாம ஒட்டுண்ணியாவும் இருக்கும். இவ்வளவு வகையான ஊட்டமுறையை மேற்கொள்ளக்கூடிய உயிரினம் எது அப்படின்னா பாக்டீரியா வந்து. அப்போ ஆட்டோட்ரோபிக் அப்படின்றது வந்து பாக்டீரியால வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் இருக்கு. ஆட்டோட்ரோபிக்ல 2 இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா போட்டோ ஆட்டோட்ரோபிக், ரெண்டாவது வந்து கீமோ ஆட்டோட்ரோபிக் அப்படி சொல்லி பார்க்கணும். அதான் இப்ப சொன்னேன், லைட் யூஸ் பண்ணி பண்றது அண்ட் வேதிப்பொருட்கள். ஸோ அப்போ தற்சார்பு ஊட்டமுறை வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா பொறுத்தவரையும் 2 இருக்கு. ஒன்னு ஒளிச்சார்பு, ரெண்டாவது வேதி சார்பு அப்படி சொல்லி பார்க்கணும். அதே சார்பூட்டமுறை ஹெட்ரோட்ரோபிக் அப்படின்னும் போது வந்து அதுலயும் 2 இருக்கு. ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாராசைட்டிக், அனதர் ஒன்னு சாப்ரோபைட்டிக் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ ஒன்னு வந்து ஒட்டுண்ணி, இன்னொன்னு சாருண்ணி. மூணாவது ஒன்று இருக்கு, என்னன்னா சிம்பயான்ஸ், கூட்டுயிரி வாழ்க்கை வந்து. சில பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா கூட்டுயிரி வாழ்க்கையும் வாழுது, தாவரங்களோட சேர்ந்து வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. அது இங்கே மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோட்ரோபிக், ஹெட்ரோட்ரோபிக். ஆட்டோட்ரோபிக்னா போட்டோ ஆட்டோட்ரோபிக், கீமோ ஆட்டோட்ரோபிக். ஹெட்ரோட்ரோபிக்னா சாஃப்ரோபைட் அண்ட் பாராசைட் வந்து. ஸோ தற்சார்பு அப்படின்னும் போது வந்து ஒளி தற்சார்பு, வேதி தற்சார்பு, இல்லை வேதி சார்பு, ஒளி சார்பு. பிற சார்பு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுண்ணி, சாருண்ணி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து இது யாரு வர, ரெண்டாவது உலகம் வந்து என்னது, புரோட்டிசா. புரோட்டிசால யார் இருக்கா, பைட்டோ பிளான்டன், ஜூ பிளான்டன், தாவர மிதவை நுண்ணுயிரிகள், விலங்கு மிதவை நுண்ணுயிரிகள். அப்ப 2 விதமான உணவூட்ட முறையும் இருக்கும் வந்து. ஒன்னு என்னப்பா பண்ணோம் அப்படின்னா ஆட்டோட்ரோபிக்கா இருக்கும் வந்து, இன்னொன்னு என்னப்பா அப்படின்னா ஹெட்ரோட்ரோபிக். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு வந்து. அப்ப தற்சார்பு ஊட்ட முறையும் இருக்கும், பிற சார்பு இருக்கும் அப்படி சொல்லி. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு இருக்கு ஃப்ரெண்ட் வந்து. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு உயிரினம் மட்டும் என்ன பண்ணுதுன்னா பகல் நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா தற்சார்பு ஊட்ட முறை, சன்லைட் யூஸ் பண்ணி என்ன பண்ணும், ஒளிச்சேர்க்கை பண்ணிட்டு இருக்கோம். இரவு நேரத்துல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து மற்ற உயிரினங்களை பிடிச்சி சாப்பிடும். அப்போ ஹெட்ரோட்ரோபிக். அப்ப போத் ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் இருக்கா அப்படின்னா இருக்கும். இந்த உயிரினத்தை என்ன பண்றோம் அப்படின்னா பார்டர் லைன் பிட்வீன் வந்து ஆட்டோட்ரோபிக் அண்ட் ஹெட்ரோட்ரோபிக், தற்சார்புக்கும் பிற சார்புக்கும் நடுவில் எடுத்துட்டு வச்சிருக்கோம். அது யாரு அப்படின்னா பல தடவை கீழே கேட்டோம், யூக்ளினா அப்படின்ற உயிரினம் வந்து. அதுக்கு கசையிலையும் இருக்கும், உடல்ல பச்சையும் இருக்கும். கசையில யாருக்கு இருக்கும்னா நகர்ந்து போய் உணவை வந்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய விலங்குகளுக்கு தான் இருக்கும். ஆனா அது உடல்ல பச்சையும் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அப்ப ஒளிச்சேர்க்கையும் பண்ணிடுது வந்து, ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷனும் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம் வந்து. ஸோ அப்ப அந்த உயிரினம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா வாட்டர்ல வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்கலாம் வந்து. அடுத்து வந்து எது, பங்கை. பங்கை பொறுத்தவரை என்ன சொல்லிட்டோம், நான் கிரீன் அப்படி சொல்லி சொல்லிட்டோம் வந்து. ஸோ பச்சையும் மற்றது அப்படி சொல்லி சொல்லியாச்சு. அப்போ அந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஒன்லி பிற சார்பு தான். என்னது சார்பூட்ட முறை அப்படின்னு சொல்லி ஹெட்ரோட்ரோபிக் அப்படி சொல்லி பார்க்கணும். ஒன்னு பாராசைட்டிக், ஆறு சாப்ரோபைட்டிக். இதுவும் சிம்பயான்ஸா வந்து இருக்கும் அப்படி சொல்லி சொல்றாங்க. சிம்பயான்ஸ்னா கூட்டுயிரி வாழ்க்கை வாழும் வந்து. இப்போ எக்ஸாம்பிள் வந்து லைக்கன்ஸ் அப்படின்றது கூட்டுயிரி வாழ்க்கை வாழக்கூடிய பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு. மைக்ரோரைசா கூட்டுயிரி பூஞ்சை வாழக்கூடிய பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு அப்படி பார்க்கணும் வந்து. ஸோ பின்னாடி நம்ம பார்க்க தான் போறோம், அங்கே பார்த்துக்கணும். அடுத்து தாவரம் அப்படின்னா பெரும்பாலும் வந்து ஆட்டோட்ரோபிக் தான் வந்து. அண்ட் போட்டோசிந்தட்டிக்கும் பண்ணும் அப்படி சொல்லி பார்க்கணும். தாவரம் இப்படி மட்டும் இல்லாம என்ன பண்ணணும்னா அது வந்து இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டாவும் இருக்கும் வந்து, பூச்சி இன்னும் தாவரங்களாக இருக்கும். பூச்சி எதுக்காக வந்து அது உணவா எடுத்துக்குது அப்படின்னா ஒளிச்சேர்க்கை பண்ணும். இருந்தாலும் அதனுடைய மண்ணில் வந்து என்ன சத்து கம்மியா இருக்கு அப்படின்னா நைட்ரஜன் சத்து கம்மியா இருக்கிறதுனால என்ன பண்ணுது, பூச்சியை ட்ராப் பண்ணி அது உணவா எடுத்துக்குது அப்படி சொல்லி பார்க்கணும். அப்ப எக்ஸாம்பிள் நெப்பந்தஸ், ட்ரோசிரா, யூட்ரிக்ளோரியா அப்படின்றதெல்லாம் பூச்சி இனம் தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு. அதை நம்ம வந்து நியூட்ரிஷன் அப்படின்னு ஒரு டாபிக் வந்து பார்ப்போம். அங்க வந்து டீட்டெயிலாக அங்க பார்த்துரும் வந்து. அடுத்து ஹெட்ரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் யாரு, மனிதன், விலங்கு எல்லாமே வந்து. இது வந்து என்ன ஹாலோசோயிக் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து, விலங்குட்ட உயிரினங்கள் வந்து. உணவு வந்து என்ன பண்றோம் நம்ம வந்து மென்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விழுங்குறோம். அந்த விழுங்குறது முழுங்குறதுன்னு நம்ம சொல்லுவோம் அந்த பேச்சு தமிழ்ல. ஸோ விழுங்குறது அதான் ஹாலோசோயிக் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இப்போ அனிமல்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும்னா அப்படியே அந்த விலங்குகள் என்ன பண்ணா மாடுலாம் இப்போ வந்து பயிர் புல்ல வந்து மேயுது அப்படின்னா அதெல்லாம் விழுங்குறது தான் வந்து. அதே மாதிரி கார்னிவரஸ் அனிமலும் விழுங்குறது தான் வந்து. ஸோ அப்போ அனிமல்ஸ் அப்படின்றது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா தாவரங்கள் டிபெண்ட் பண்ணியிருக்கும். காரணம் என்ன அப்படின்னு நமக்கு என்ன கிடையாது, பச்சையும் கிடையாது அப்படி சொல்லி பார்க்கலாம். ஸோ நமக்கு பச்சையும் இருந்தா அப்படின்னு என்ன பண்ணோம், ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். என்ன பண்ணியிருப்பீங்க வந்து இப்போ உட்காந்து கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்க மாட்டீங்க, வேலைக்கும் போக மாட்டீங்க. என்ன பண்ணீங்க, நம்மளும் மரம் மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் நல்ல லைட்டு வாட்டர் இருக்கிற இடத்துல போய் செட்டில் ஆயிருப்போம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிவர் பெட் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் செட்டில்மெண்ட்டாக இருக்கும். தண்ணி இல்லாத இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க, தண்ணி இருக்கிற இடத்துல போயிட்டு செட்டில் ஆயிருப்பாங்க வந்து. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கடல் தண்ணியும் குடிநீராக மாற்றிட்டு இருக்கோம். அது மாதிரி என்னது ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் யூஸ் பண்ணி மாற்றி அந்த தண்ணியை பயன்படுத்தி பண்ணியிருப்போம். இல்லைன்னா என்னன்னா இந்த என்ன மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த சலைன் ஹை சலைன் வாட்டர்லையும் வந்து சர்வே பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய தாவரமாக வந்து இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ தாவரமா இல்லை, அந்த தாவரம் மாதிரி நம்ம இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நமக்கு என்ன கிடையாதுன்னா பச்சையும் கிடையாது. அந்த பச்சையும் இல்லாதனால நம்ம தனக்கு தேவையான ஒன்று நம்மளே தயாரிக்க முடியாதனால நம்ம இப்போ கஷ்டப்பட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து
கிங்டம் ஆஃப் முனிரா உலகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதான் முதல் உலகம். அந்த முதல் உலகத்துல யார் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். யாரு? பாக்டீரியா அண்ட் சைனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இந்த முனிரா அப்படின்றது கம்ப்ரைசஸ் ஆல் த பாக்டீரியா அண்ட் சைனோ பாக்டீரியா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த முனிரா உலகத்தில் அனைத்து பாக்டீரியா மற்றும் சைனோ பாக்டீரியா அடங்கும் சொல்லி பார்க்குறோம். இது எப்படி இருக்கு? பிரிமிட்டிவ் யூனிசெல்லுலார் சிங்கிள் செல்லுடு ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அனைத்தும் ஒரு செல் உயிரிகள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பழசில் எங்கப்பா வருது அப்படின்னா பூஞ்சையில வரும். அந்த பூஞ்சையில ஒரு செல் பழசில் இருக்கும், தாவரத்துல இருக்கும் அண்ட் அனிமல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு செல் தான். தே டு நாட் ஹேவ் ட்ரூ நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுல என்ன அது உண்மையான உட்கரு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதனால தான் அது என்ன சொல்றோம்னா ப்ரோக்ரியேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல வந்து ரெண்டு வகையான உணவு ஊட்ட முறை எதுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். தற்சார்பு பிறசார்பு ரெண்டுமே இருக்கு. தற்சார்புல போட்டோ அண்ட் கீமோ வந்து ஒளி தற்சார்பு வேதி தற்சார்பு. பிறசார்புல ஒட்டுண்ணி சாருண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான உணவூட்ட முறையை இது வந்து மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ரெண்டு வகையான உணவூட்ட மேற்கொள்ளக்கூடியது அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா வந்து பிளாஜலம் இருக்கு பாருங்க வந்து இது வந்து பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மட்டத்தை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது சைனோ பாக்டீரியா பச்சை இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ இதனால ஒளிச்சேர்க்கை பண்ண முடியும், இதனால ஒளிச்சேர்க்கை வந்து பண்ண முடியாது. இந்த கசையில வச்சு நகர்ந்து போயிட்டு நம்ம உணவு எடுத்துக்கும். இங்க பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கிடையவே நியூக்ளியஸ் இருக்கு, ஆனா சுத்தி என்ன கிடையாது, சவ்வு காணப்படவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வந்து சவ்வு காணப்பட டிஎன்ஏ அப்படின்னு அது ஏதோ கொட்டி வச்சிருக்க மாதிரி இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. இங்கேயும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொட்டி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த நியூக்ளியஸ் டிஎன்ஏ அப்படின்றது இப்போ ஒரு செல் இருக்குன்னா இந்த செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்குள்ள நியூக்ளியோலஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இங்கே எப்படி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி உரை காணப்படவில்லை, டபுள் மெம்பரைன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். உட்கருனா இரட்டை செவினால் ஆனது நம்ம பார்த்தோம், அது காணவில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால ப்ரோகேரியேட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாக்டீரியாவின் வடிவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஒரு 4 ஷேப் வந்து மேஜரா சொல்லுவோம். ஸோ கோல் வடிவம், கோல வடிவம், கால்புள்ளி வடிவம், சுருள் வடிவம் அப்படி பார்க்கணும். ஸோ ராடு, ஸ்பியரிக்கல், கமா, ஸ்பைரல் அப்படி சொல்லிட்டு ஒரு 4 ஷேப்ல பாக்டீரியா இருக்கு அப்படி பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட் கிங்டம் என்னன்னா புரோட்டிஸ்டா அப்படின்ற கிங்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட ஜெனரல் ஃபியூச்சர்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பொதுவான அம்சங்கள் புரோட்டிஸ்டால யூனிசெல்லுலார் யூகேரியட்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ புரோட்டிஸ்டாக்கள் உணவில் யூனிசெல்லுலார் யூகேரியட்டுகளை உள்ளடக்கியது அப்படி பார்க்குறோம். அண்ட் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் ஆஃப் வந்து புரோட்டிஸ்டா லிவ் இன் சி அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் வந்து இது எங்க இருக்கு அப்படின்னா வந்து புரோட்டிஸ்டா வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள் மற்றும் தாவரங்கள் கடல் நன்னீர்களும் இது வாழ்கின்றன அப்படி பார்க்கணும் வந்து. இதுல பொறுத்தவரை வந்து பைட்டோ பிளான்ட் ஜூ பிளான்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது கடல்லையும் இருக்கு நீர்லயும் இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. தி லிவ் இன் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் சலைன் வாட்டர் அது சி வாட்டர் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. இதுல வந்து சம் ஆஃப் தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது இருக்கு. அதனால என்ன பண்ணுவோம், அது தேவையான உணவை தானே தயாரிச்சுக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் அப்படின்னா வந்து இங்கே யூக்ளினா கொடுத்துருக்காங்க. யூக்ளினா மட்டும் இல்லாமல் இந்த கிளாமிடோமோனாஸ் வால்வாக்ஸ் அப்படின்றதையும் நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி பார்க்குறோம். தனக்கு தேவையான உடனே தானே தயாரிச்சுக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ 2 மெயின் குரூப்ஸ் ஆஃப் புரோட்டிஸ்டா வந்து புரோட்டிஸ்டாவில் 2 முக்கிய குழுக்கள் வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஒன்று என்னப்பா அப்படின்னா வந்து போட்டோசிந்தட்டிக் பண்ணக்கூடிய மைக்ரோ ஆல்கே அப்படி சொல்லி பார்க்குறோம். எடுத்துக்காட்டு கிளாமிடோமோனாஸ் அண்ட் வால்வாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ ஒளிச்சேர்க்கை எனப்படும் புரோட்டிஸ்டாக்கள் அப்படின்றது இருக்கு. ஸோ இது என்ன சொல்றோம், மைக்ரோ பாசிகள் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ இது எடுத்துக்காட்டு வந்து கிளாமிடோமோனாஸ் வால்வாக்ஸ். இந்த எடுத்துக்காட்டு முக்கியம், மைக்ரோ பாசிகள் முக்கியம், அது ஒளிச்சேர்க்கை செய்யும் அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அடுத்து அனிமல் லைக் புரோட்டிஸ்டா அந்த விலங்குகள் மாதிரி இருக்கிறது புரோட்டோசோவான்ஸ் அப்படி சொல்லி புரோட்டிஸ்டால இருக்கிறதுல. ஸோ எக்ஸாம்பிள் வந்து அமீபா பாராமீசியம் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ புரோட்டிஸ்டா போன்ற விலங்குகள் அப்படின்றது என்ன சொன்னா புரோட்டோசோவாங்கள் சொல்லுவோம். எடுத்துக்காட்டு அமீபா பாராமீசியம் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா. அனைத்து அந்த யூனிசெல்லுலார் பிளான்ட்ஸ் வந்து கலெக்டிவ்லி நம்ம என்ன சொல்றோம்னா பைட்டோ பிளான்ட்னு சொல்றோம் வந்து. அதே வந்து யூனிசெல்லுலார் அனிமல்ஸ் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜூ பிளான்ட்னு சொல்றோம். இது ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து. ஸோ கூட்டாக யூனிசெல்லுலார் தாவரங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பைட்டோ பிளான்டங்கள். தாவர மிதவை நுண்ணுயிரிகளை வந்து நம்ம சொல்றோம் பைட்டோ பிளான்டங்கள் அப்படி சொல்லி சொல்றோம். விலங்கு மிதவை நுண்ணுயிரிகள் வந்து யூனிசெல்லுலார் விலங்குகளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஜூ பிளான்டன்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் வந்து. ஸோ அதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து. நெக்ஸ்ட் வந்து புரோட்டிஸ்டா அதான் யூக்ளினா பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையும் இருக்கு வந்து. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கசையிலையும் இருக்கு நகர்ந்து போறதுக்கு வசதியா வந்து. ஸோ அமீபா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா போலி கால்கள், கால் மாதிரி காமிக்கும் ஆனால் கால் கிடையாதுன்னு. போலி கால்கள்னா நகர்ந்து போயிட்டு தனக்கு தேவையான எடுத்துக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். உறிஞ்சுது. பாராமீசியம் இது ரெண்டுமே விலங்கு. அது என்னன்னா தாவரத்துக்கு விலங்குக்கு நடுவில் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அதுதான் யூக்ளினா மட்டும் நம்ம தனியாக பார்க்க போறோம். ஸோ அப்போ என்னன்னா குளோரோபிளாஸ்டிக் குண்டில் புரோட்டோசோவான் அப்படி சொல்லி பார்க்கணும் வந்து. புரோட்டோசோவானா விலங்கு, ஆனால் அந்த விலங்குக்கு என்ன இருக்குன்னா புரோட்டோசோவான் இருக்கு அப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ ஒளிச்சேர்க்கை மூலியம் அது உணவு வந்து தயாரிச்சுக்கும். அப்போ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் மொத்தம் 2 வகையில இருக்கு. இந்த 2 வகையான ஊட்டச்சத்து முறைகளையும் மேற்கொள்கிறது அப்படி சொல்லி பார்க்கணும். ஒன்று என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோட்ரோபிக் வந்து பார்த்தீங்கன்னா சன்லைட்டை யூஸ் பண்ணி பண்றது, பிரசன்ஸ் ஆஃப் சன்லைட். இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோபிக், ஆப்சன்ஸ் ஆஃப் சன்லைட் வந்து அப்போ சூரிய ஒளி இல்லாத போது. அப்போ மோட் ஆஃப் நியூட்ரிஷன் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து மிக்ஸோட்ரோபிக் அப்படின்னு. ஆட்டோட்ரோபிக் ஹெட்ரோட்ரோபிக் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோமா, அதனால மிக்ஸோட்ரோபிக் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ ஆட்டோட்ரோபிக் ஹெட்ரோட்ரோபிக் ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்ந்தனால இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து மிக்ஸோட்ரோபிக் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. கலப்பு ஊட்டமுறை அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம். கலப்பு ஊட்டமுறை யார சொல்றோம்,
அப்படின்னு கேட்டீங்கன்னா யூக்ளினா வந்து சொல்றோம் வந்து. ஸோ தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லைக்கோட்டை எது உருவாக்குது அப்படின்னா இந்த யூக்ளினா உருவாக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. நெக்ஸ்ட் பூஞ்சை, கிளாசிபிகேஷன் ஆஃப் பூஞ்சை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முடிக்கும் போது மைக்கோட்டான்னு வந்து அதான் பூஞ்சை வந்து. சைக்கோமைக்கோட்டா, அஸ்கோமைக்கோட்டா, பெசிடியோமைக்கோட்டா, யூட்ரோமைக்கோட்டா அப்படி சொல்லி முடியும் வந்து. எடுத்துக்காட்டு இம்பார்ட்டன் தான். பிரெட் மவுல்ட், ரொட்டி காளான் அப்படின்னு சொல்லி சொல்றது எதுனா சைக்கோமைக்கோட்டா வந்து. அதே கோப்பை பூஞ்சை சாக் ஃபங்கை அப்படின்னா வந்து அஸ்கோமைக்கோட்டா வந்து. பெசிடியோமைக்கோட்டா அப்படின்னா கிளப் ஃபங்கை வந்து கணு வடிவ பூஞ்சை வந்து. அதே யூட்ரோமைக்கோட்டா அப்படின்னா பென்சிலியம் வந்து. இது இம்பார்ட்டன்ட். பென்சிலியம் அப்படின்றது என்ன சொல்லுவோம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதா வந்து குயின் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். மருந்துகளின் ராணி அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா பெனிசிலியத்தை வந்து சொல்லுவோம். ஸோ அதன் அடிப்படையில் அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ மைக்கோட்டான்னு வந்துச்சு அப்படின்னா அது எதை குறிக்குது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பூஞ்சையை குறிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பூஞ்சை என்னது பச்சையமற்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நான் கிரீன் அந்த அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ தே ஆர் மேபி யூனிசெல்லுலார் ஒரு செல் பூஞ்சை. எடுத்துக்காட்டு என்னப்பா ஈஸ்ட் அப்படி சொல்லி பார்த்தோம் ஏற்கனவே வந்து. ரைசோபஸ் அகாரிகஸ் அஸ்பஜெல்லஸ் அப்படின்னு மல்டி செல்லுலார் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு. அவ்வளவுதான். திருப்பி இதே தான் வந்துட்டு இருக்கும் பல இடங்கள்ல. ஸோ அப்போ ஒரு செல் ஒற்றை செல்லால் ஆனது எதுனா ஈஸ்ட். பல செல்லால் ஆனது என்னன்னா ரைசோபஸ் அகாரிகஸ் அஸ்பஜெல்லஸ் அப்படின்னு பூஞ்சையின் மூலம் தெரியணும். பல செல்லால் ஆனது அடுத்து தெரியணும். தே ஆர் நான் கிரீன் ஆர்கானிசம்ஸ் லேக் குளோரோஃபில். என்ன கிடையாது, பச்சையும் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ பச்சையும் இல்லாததால் பச்சை நிறத்துடன் தோன்றுவதில்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இவற்றின் உடலம் எதனால் ஆனது ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து. ஸோ மைசிலியம் அப்படின்ற ஐப்பாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவற்றின் உடலம் வந்து மைசிலியம் அப்படின்னா ஐப்பாக்களின் தொகுப்பால் ஆனது. இட் இஸ் மேட் அப் ஆஃப் வந்து ஐஃபே காலடு மைசிலியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கவர்டு பை செல்வால் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பூஞ்சை வந்து செல்லுலோசல் ஆனது அப்புறம் அல்லது கைட்டினால் ஆனது. அதான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க வந்து. ஸோ எதனால் ஆனது அப்படின்னா கைட்டின் என்னும் பொருளால் ஆனது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். இதுல இனப்பெருக்கம் வந்து பாலினம் இனப்பெருக்கம் ரெண்டுமே வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். செக்ஷுவல் அண்ட் ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ரெண்டுமே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது பூஞ்சையில இருக்கு. பால் இனப்பெருக்கம் அப்படின்னா ஆண் பால் உறுப்பு பெண் பால் உறுப்புன்னு சொல்லி இருக்கணும். இருந்ததுன்னா அது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இருக்கு வந்து பேசுற நியூட்ரிஷன் வந்து ஃபங்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் மூணா பிரிக்கலாம்னு சொன்னோம்னா அங்க நம்ம பார்க்கும்போது 2 காமிச்சிருந்தோம். அந்த 11th புக் டேபிள்லாம் மூணா வந்து நம்ம பிரிக்கலாம் வந்து. மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 தான் வந்து. இது வந்து ரொம்ப ரேரா தான். அது எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா 2 தான். ஒன்னு வந்து லைக்கன்ஸ், இன்னொன்று மைக்ரோரைசா. அவ்வளோ 2 எக்ஸாம்பிள் தான் வந்து. ஸோ லைக்கன்கள் மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லி 2 இதுதான் என்ன பண்ணுதுன்னா சிம்போயான்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். இது ஐஏஎஸ் எக்ஸாம்பிள் வந்து டிஎம்எஸ் எக்ஸாம்பிள் வந்து எல்லா எக்ஸாம்பிளும் இது வந்து கேள்வியாக கேட்டிருக்கோம். சிம்போயோட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய ஃபங்கை எது அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஸோ இது இம்பார்ட்டன் வந்து. அப்போ ஒட்டுண்ணி அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாராசைட்ஸ் அப்படின்னா ஒரு உயிரினம் உயிரோட இருக்கும் போதே பூஞ்சை போய் அது மேலே இருந்து உணவு எடுத்துக்கிச்சுன்னா அதுக்கு பேர் ஒட்டுண்ணி வந்து. தாருண்ணி அப்படின்னா இறந்து அழுகிய மக்கிய பொருட்கள் வந்து உணவை எடுத்துக்கணும். அப்போ வந்து ஸோ அப்போ லிவிங் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து ஃபுட் எடுத்துக்கிச்சுன்னா அது வந்து என்ன சொல்லலாம் ஒட்டுண்ணின்னு சொல்லுவோம். நான் லிவிங்லேருந்து உணவு எடுத்துக்கிச்சுன்னா அது வந்து சாஃப்ரோபைட்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. அப்போ பாராசைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் அப்படின்னு வார்த்தை ஞாபகம் வந்து. நான் லிவிங் அப்படின்னா வந்து சாஃப்ரோபைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா. ஸோ ஃபங்கை லிவிங் ஆன் டெட் அண்ட் டிகேயிங் மேட்டர் வந்து. ஸோ ஃபங்கை லிவிங் ஆன் தி லிவிங் ஆர்கானிசம்ஸ் இங்கே இருக்கு அந்த வேர்டு. லிவிங் ஆர்கானிசம்ஸ் எடுத்துக்கிட்டா அது என்னது ஒட்டுண்ணி அப்படி சொல்லி அப்போ உயிரினங்களை சார்ந்தது எதுனா ஒட்டுண்ணிகள் அப்படின்னா மற்ற உயிரினங்களை சார்ந்து வாழ்கின்றன வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த மற்றும் அழுகிய உயிரினங்கள் வந்து. அதான் வந்து சாருண்ணி அப்படி பார்க்குறோம் வந்து. அப்போ ஒட்டுண்ணி பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா வந்து பக்சினியா அப்படி சொல்லி பார்க்குறோம். சாருண்ணி பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு அகாரிக்கஸ் ரைசோபஸ். ஏற்கனவே பல செல் பூஞ்சைன்னு பார்த்தோமா அகாரிக்கஸ் ரைசோபஸ் அந்த அதே தான் இங்கேயும் வருது. அது வந்து சாருண்ணி பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. நெக்ஸ்ட் அலெக்சாண்டர் ஃபிளமிங் வந்து டிஸ்கவரி ஆஃப் வந்து பென்சிலின் வந்து எப்போ கண்டுபிடிக்கிறா 1928 கண்டுபிடிக்கிறார். ஆனால் இது எப்போ ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வார் அப்போ தான் ஃபேமஸ் ஆச்சு அப்படி சொல்லி பார்க்குறோம். வேர்ல்டு வார் 2ல வந்து யூசர் பென்சிலியம் ஃபார்ம் ஆஃப் எல்லோ பவுடரா வந்து யூஸ் ஆச்சு அப்படி சொல்லி பார்க்குறோம். என்னது இதை வந்து பார்த்தீங்கன்னா மருந்துகளின் ராணி அப்படி சொல்லி குயின் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து. அப்போ பெனிசிலின் வந்து மஞ்சள் நிற பொடியாக எப்போ பயன்படுத்தப்பட்டது 2ஆம் உலக போரின் போது பயன்படுத்தப்பட்டது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஆன்டிபயோட்டிக்கா அப்போ வந்து யூஸ் பண்ணாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னா தி டிஸ்கவரி ஆஃப் வண்டர்ஃபுல் ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த நோபல் பிரைஸ் எப்போ கொடுக்குறாங்கன்னா 1945ல அவர் கொடுக்குறாரு. கண்டுபிடிச்சது 1928 கண்டுபிடிக்கிறாரு. நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது 1945. காரணம் வந்து 2ஆம் உலக போரில் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டது. என்ன பேர்ல அப்படின்னா மஞ்சள் நிற பொடியாக பயன்படுத்தப்பட்டது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். ஓகேவா. அடுத்து ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஒன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வந்து ஒரு உயிரினத்திலிருந்து எடுக்கிறதா என்னது ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எதுக்காக அப்படின்னா இது மற்றொரு உயிரினத்துடைய வளர்ச்சியை வந்து தடை செய்யறதுக்கோ அல்லது கில் பண்றதுக்கோ வந்து. அப்போ அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து நம்ம பாடியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்க செல்ல வந்து போட்டு தலையிறாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா தள்ளாது. காரணம் என்னன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்கோட டார்கெட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்கெட்டட் செல் அப்படின்றதுக்கு செல்வால் வந்து இருக்கணும். ஃபார்ச்சுனேட்லி நமக்கு செல்வால் கிடையாது. ஆனால் பாக்டீரியாவுக்கு இருக்கு வந்து, ஃபங்கைக்கு இருக்கு வந்து, அப்புறம் வைரஸ்க்கு இருக்கு.
அப்போ வந்து ஆன்டிபயோட்டிக் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் என்னவோ அதை வந்து டார்கெட் பண்ண முடியும். சரி, பாக்டீரியா அண்ட் ஃபங்கைக்கு இருக்கு. வந்து ரெண்டுத்துக்கு மட்டும் என்ன இருக்குன்னா செல் வால் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வைரஸ் வந்து ஆன்டிபயோட்டிக் வச்சு கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். வந்து அது வந்து ரொம்ப சின்னது. அதெல்லாம் நம்ம செல்லுக்குள்ள நம்ம பாடிக்குள்ள என்டர் ஆனா செல்லுக்குள்ள போயிடும். வந்து அப்போ செல்லுக்குள்ள போயிருச்சு அப்படின்னா டார்கெட் பண்ண முடியாது. பாக்டீரியா ஃபங்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டார்கெட் பண்ணி நம்ம பாடியில் எங்கே இருந்தாலும் அந்த ஆன்டிபயோட்டிக் போயிட்டு என்ன பண்ணும், அதோட அட்டாச் ஆகி அதை வந்து கில் பண்ணிடும். அப்போ சச் ஆன்டிபயோட்டிக்னா பெனிசிலியம் அப்படி சொல்லி பார்க்குறோம். எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் ஃபங்கை வந்து பெனிசிலின் அப்படின்ற ஆன்டிபயோட்டிக் எங்க இருந்ததுன்னா பூஞ்சையில இருந்து பிரித்தெடுக்கப்படுகிறது அப்படி சொல்லுவாங்க. அப்போ பொதுவான ஆன்டிபயோட்டிக்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா பெனிசிலியம், ஸ்ட்ரெப்டோமைசின், நியோமைசின், கனோமைசின், ஜென்டாமைசின், எரித்ரோமைசின் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான ஆன்டிபயோட்டிக்கல் அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ ஸ்ட்ரெப்டோமைசின், நியோமைசின், கனாமைசின், ஜென்டோமைசின், எரித்ரோமைசின் அப்படின்றது வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். இது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து பெனிசிலியம் இஸ் அ ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலியம் அப்படின்றது ஒரு பூஞ்சை. அது வந்து லாக்ஸ் குளோரோஃபில். பூஞ்சை எல்லாத்துக்குமே என்ன கிடையாது, பச்சையும் கிடையாது. அண்ட் இதோட மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து சாஃப்ரோபைட் தான். இப்போ ஆரஞ்சு பழம் அழுகுதுல, ஸோ அந்த அழுகிய ஆரஞ்சுல இருந்து என்ன பண்ண பெனிசிலியம் அப்படின்ற பூஞ்சை வந்து நம்ம எடுக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கலாம். இதனோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா இலை போன்றது, ஃபிலமெண்டஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் பெனிசிலியம் என்னது குவீன் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வந்து இப்போ மருந்துகளின் ராணி என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா இது பல தடவை கேள்வி கேட்டாங்க. திருப்பியும் இந்த வருடம் நடக்கக்கூடிய டிஎம்எஸ் எக்ஸாம்ல இது வந்து நம்ம கேள்வியாக எதிர்பார்க்கலாம். அது யார் அப்படின்னா பெனிசிலியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அண்ட் ஈஸ்ட் அப்படின்றது நம்ம ஏற்கனவே சொன்னதா வந்து நொதித்தல் முறையில் ஆல்கஹால் உற்பத்தி பண்றதுக்கு யூஸ் ஆகும். யூனிசெல்லுலார் என்ன வடிவத்தில் இருக்குன்னா ஓவல் ஷேப்ல இருக்கு, முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல் உயிரி அப்படி சொல்லி பார்க்கலாம். இது சாப்ரோபைட்டிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், சாருணி பூஞ்சை அப்படி சொல்லி பார்க்கலாம். நொதித்தல் மூலம் என்ன பண்ணுது, ஆல்கஹால் தயாரிப்பதற்கு இது வந்து உதவுகிறது அப்படி சொல்லி பார்க்கணும். சுகர் சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வித் ரிலீஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து. ஸோ அப்போ சர்க்கரை கரைசல இதை போட்டோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா நொதித்தல் முறையில் என்ன பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு வாயுவை ரிலீஸ் பண்ணும் அப்படி சொல்லி பார்க்கணும். எங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா பேக்கரியிலும் இதை வந்து யூஸ் பண்றாங்க அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த சாஃப்ட்னஸ் வர்றதுக்காக பிரெட் இருக்குல்ல ரொட்டி, சாஃப்ட்னஸ் வர்றதுக்கு இந்த ஈஸ்ட் அப்படின்றது பயன்படுகிறது அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் இது இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து கிளாவிசப் பர்பாரியா அப்படின்ற பூஞ்சை வந்து என்ன பண்ணுன்னா நமக்கு டே ட்ரீமுக்கு காரணமா இருக்கும் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ கிளாவிசப் பர்பாரியா அப்படின்ற பூஞ்சை வந்து என்ன பகல் கனவு காரணமான பூஞ்சையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அது வந்து கோதுமையில வந்து அழுகல் நோய் அப்படின்றது ஏற்படுத்தும். ஸோ அப்போ கோதுமை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பாதிக்கப்படும் போது அந்த வந்து நம்ம உணவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு கொண்டு போய் விட்டுரும் அப்படி சொல்லி பார்க்குறோம். கிளாடோஸ்போரியம் ஆஸ்பஜிலஸ்ன்னு சொல்லி ரெண்டு பூஞ்சை இருக்கு. அஸ்பஜிலஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அஸ்பஜிலஸ் அகாரிகஸ் ரைஸ்போசஸ் பலசில் பூஞ்சைக்கு எடுத்துக்காட்டும். அந்த அஸ்பஜிலஸ் என்ன பண்ணா அலர்ஜி டு சில்ட்ரன். குழந்தைகளுக்கு ஒவ்வாமை ஏற்படுத்துவது எதுனா ஆஸ்பஜிலஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆஸ்பகிலஸ் ஆர் ஆஸ்பஜிலஸ் வந்து குழந்தைகளுக்கு ஒவ்வாமை. கிளாடோஸ்போரியம் அப்படின்றது அலர்ஜில இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. அப்போ பூஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா பெனிசிலின் பார்த்தோம், ட்ரக்னு பார்த்தோம், மருந்துன்னு பார்த்தோம். அந்த இங்க ஆஸ்பஜிலஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அலர்ஜி ஏற்படுத்துன்னு பார்த்தோம். கிளாவிசப் பர்பாரியா அப்படின்றது நமக்கு வந்து டே ட்ரீம் வந்து பாதிப்பு ஏற்படுத்துன்னு பார்க்குறோம், அந்த மூளையை பாதிக்குதுன்னு பார்க்குறோம். ஆனா கிளாடோஸ்போரியம் அப்படின்றதும் ஒவ்வாமைக்கு எதிராக மருந்தாக பயன்படுது. அப்ப எது மருந்து, எது வந்து நமக்கு நோயை ஏற்படுத்தும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது இம்பார்ட்டன்ட் வந்து. கிளாடோஸ்போரியம் அப்படின்றது ஒவ்வாமைக்கு எதிராக செயல்படுது. லைக்கன்கள் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கூட்டேரி வாழ்க்கை வாழக்கூடியது எப்படி பார்க்குறோம். ஒரு பூஞ்சையும் ஆல்கையும் ஒன்னா சேர்ந்து வாழக்கூடியது எப்படி பார்க்குறோம், சிம்பையான்ஸா வந்து. அது வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் மாசு காட்டிகளாக இருக்கு அப்படி பார்க்குறோம். அப்போ ஏர் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல என்ன பண்ண முடியாது, அது வந்து உயிர் வாழ முடியாது அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ அது வந்து அங்கே இருக்காது அப்படி பார்க்குறோம். அப்போ காற்று மாசு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கக்கூடியது எது அப்படின்னா லைக்கன்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ நம்ம இங்கே பூஞ்சை அப்படின்றத வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் அனிமல் வந்து. ஸோ பிளான்ட் அப்படின்றது வந்து தாவரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கிங்டம் ஆஃப் பிளான்டே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா தாவர உலகம். ஸோ அதில் நம்ம ஏற்கனவே சொன்னதா முதல் 3 வந்து என்ன சொன்னோம், பூவாத தாவரங்கள். அடுத்த 2 வந்து பார்த்தீங்கன்னா பூக்கும் தாவரங்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். பூவாத தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோகேம்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. ஆல்கே, பிரையோபைட்டா, டெரிடோபைட்டா. பூக்கும் தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து ஜிம்னோஸ்போம்ஸ், ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து அதாவது ஃபெனரோகேம்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த தாவரங்கள்ல எது அதிக அளவில் இருக்கு அப்படின்னா இந்த ஆர்டர் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். பாசிகளுக்கு இன்னொரு பேர் வந்து தாலோபைட் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து வேறு தண்டி லைன் பிரிக்க முடியாது. பிரயோபைட்டுகள் இருவாழ்விகள், ஆம்பிவியான்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவாங்க. டெரிடோபைட்டுகள் வந்து உண்மையான நிலத்தாவரங்கள், ட்ரூ லேண்ட் பிளான்ஸ். வந்து ஜிம்னோஸ்போம்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்னிச்சர், வார்னிஷ், பெயிண்ட், மெடிசன் எல்லாமே இதுல இருந்து தான் கிடைக்குது, தீக்குச்சியில இருந்து. அண்ட் ஆஞ்சியோஸ்போம்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான உணவு நெல்லுல இருந்து கோதுமை, அப்புறம் பட்டாணி, வேர்க்கடலை, மாம்பழம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்தா கிடைக்குது உணவுப் பொருள். அப்ப இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டர்லாம் நம்ம ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ணா போதும், அதோட எண்ணிக்கையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஆஞ்சியோஸ்போம் இருக்குல்ல, கடைசியா இருக்குல்ல, இதை அப்படியே தூக்கிட்டு வந்து முதல்ல எழுதிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ஆஞ்சியோஸ்போம் வந்து அவ்வளவுதான், அதான் ஆர்டர் வந்து. அவற்றின் எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்துல ஆஞ்சியோஸ்போம் தான் இருக்கிறதுலே அதிகம். அதை விட கம்மி பாசி, அதை விட கம்மி பிரயோபைட், அதை விட கம்மி டெரிடோபைட், அதை விட கம்மி ஜிம்னோஸ்போம்கள். அப்ப குறைந்த எண்ணிக்கையில இருக்கக்கூடிய
தாவர வகை எது அப்படின்னு கேட்டோம்னா ஜிம்னோஸ்பர்ம். அதிக எண்ணிக்கையில் இருக்கிறது எதுனா ஆஞ்சியோஸ்பர்ம். வந்து இங்க பாத்தீங்கன்னா தெரியும் வந்து ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கீழே அங்க மறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 2,68,600 வந்து உலகத்துல இருக்கிறது. அதுதான் இருக்கலே அதிகம். அதை அப்படியே தூக்கி எடுத்துட்டு வந்து மேல போட்டோன்னு வச்சுக்கோங்க. இங்க எழுதிடுறேன் நான். வேர்ல்டு லெவலில் இருக்குன்னா 2,68,600. இந்தியாவில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கீழே மறைஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதனால் இங்கே எழுதுறேன் 18,386. அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கா? ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். செகண்ட் ஆல்கே, தேர்டு பிரயோபைட்டா, ஃபோர்த்து டெரிடோபைட்டா, ஃபிஃப்த்து ஜிம்னோஸ்பர்ம். 1000 தான். அப்போ அதிக எண்ணிக்கையில் இருக்குது ப்ரீவியஸ் கொஸ்டின். நம்பர் கேட்கல, ஆனால் அந்த ஆர்டர் வந்து கேட்டிருக்கேன். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? பூக்கும் தாவரில் கடைசியாக இருக்குது அது தூக்கிட்டு வந்து முதல்ல போட்டுரும். போட்டிங்கன்னா அதான் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. ஸோ மற்றதெல்லாம் வந்து அந்த ஆர்டரில் அப்படியே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட். வந்து இது ஒன்றும் கஷ்டமாக இருக்க போகிறது. நெக்ஸ்ட் ஆல்கே, பாசிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தே போசஸ் குளோரோஃபில் அண்ட் கேன் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட். வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதுதான். என்ன பண்ணுவோம்? அதில் பச்சையும் இருக்கு, தனக்கு தேவையான தானே தயாரிச்சுக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து அதனால தான் இந்த உலகத்தில் அதிகமாக இது இருக்கு, தாவரங்கள் இருக்கு. ஏன்னா அதை சார்ந்து இருக்கிற நம்ம எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்க முடியும். விலங்கு அப்படின்னு போது வந்து அதிகமாக இருந்ததுன்னா என்ன பண்ண முடியாது? இந்த இருக்கிற மொத்த தாவரத்தையும் சாப்பிட்டு நம்ம ஞாபகம் விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து போய் சேர வேண்டியதான், சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த தாவரங்களோட எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் எப்பவுமே அதிகமாக தான் இருக்கும். அதை விட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னது 10% தான் விலங்கு இருக்கும். அதுக்கு அடுத்த லெவல் போகும்போது அந்த ஃபுட் செயின் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இல்லை ஃபுட் வெப்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து அடுத்தடுத்த ஊட்டநிலை போகும்போது விலங்குகளோட எண்ணிக்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். வந்து இது வந்து நம்ம என்விரான்மெண்ட் இக்காலஜி வந்து பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம் வந்து எப்படி குறையுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அப்போ நியூட்ரிஷன் வந்து எங்கேருந்து வரும்னா தாவரத்துலேருந்து விலங்குக்கு வரும், தாவர உண்ணிக்கு வரும், தாவர உண்ணிலேருந்து விலங்கு உண்ணிக்கு வரும், விலங்கு உண்ணிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா அந்த ஊன் உண்ணிக்கு போகும். வந்து அப்படி சொல்லிட்டேன்னா அதான் ஊன் உண்ணி. அதுக்கடுத்து வந்து ஹையர் லெவல் வந்து. ஸோ அப்போ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 1 அப்படின்னா கிராஸ் புல்லு, லெவல் 2 அப்படின்னா அந்த புல்லை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய தாவர உண்ணிகள். வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் இருக்கக்கூடிய ஹெர்பிவோரஸ் அப்படின்னா மான் எடுத்துக்கலாம். அந்த மானை வந்து வேட்டையாடக்கூடிய புலி, அந்த புலி இறந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை டீகம்போஸ் பண்ணக்கூடிய டீகம்போசஸ், அதான் ஃபைனல் லெவலில் இருக்கும். வந்து இல்லைனா நம்ம கழுகு சொல்லலாம். கழுகு வந்து அது விலங்கு இறந்துருச்சுன்னா அதை வந்து உணவாக எடுத்துக்கும். கழுகு வந்து இயற்கை தொட்டி, காடை வந்து சுத்தமாக வச்சுக்கிறது கழுகோட வேலை. ஏன்னா ஒரு விலங்கு இறந்துருச்சுன்னா கூட்டமாக கழுகுகள் வந்து என்ன பண்ணும்? அதை வந்து சாப்பிட்டு என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து சுத்தமாக்கிடும். அந்த இடத்த வந்து வெறும் போன்ஸ் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி ஃப்ளஷ் எல்லாத்தையும் எடுத்துருச்சு அப்படின்னா அங்கே ஸ்மெல்லுக்கான வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லெவல் அப்படின்றது வந்து அடுத்தடுத்த லெவல் இது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த தாவரங்களுக்கு எங்கிருந்து எனர்ஜி வருது அப்படின்னா சன், சூரியன். அப்போ அல்டிமேட் வந்து யார் அப்படின்னா சன் தான். அங்கிருந்து தான் நமக்கு ஆற்றல் வருது. அந்த ஆற்றல் அப்படி அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ இங்கே தாவரங்கள் என்னது பச்சையம் இருக்கு, ஒளிச்சேர்க்கை வந்து பண்ண முடியும், செல்லுலோசால் ஆனது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அண்ட் ஆல்கே ரீப்ரொடியூஸ் வந்து இனப்பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆல்கே தான். தாலோபைட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா அதில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஃப்ராக்மெண்டேஷன், ஸ்பைரோகேரா அப்படின்றது ஆல்கேக்கான எடுத்துக்காட்டு. வந்து அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மூலியமாவும் என்ன பண்ணுவோம்? ரீப்ரொடக்ஷன் வந்து பண்ணுவோம். அப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஆல்கேல இருந்து இருக்கு. வந்து ஸோ அதுக்கான ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஆர்கான் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரிடியா ஆர்கிகோனியா அப்படின்ற உறுப்புகள் மூலியமா இனப்பெருக்கம். அப்போ உடல் இனப்பெருக்கம் அப்படின்னு நடைபெறுகிறது, அப்புறம் பாலியல் இனப்பெருக்கம் நடைபெறுகிறது, அப்புறம் துண்டாதல் அப்படின்னு இனப்பெருக்கம் நடைபெறுது. ஸோ அப்போ உடல் இனப்பெருக்கம் துண்டாதல், பால் இனப்பெருக்கம், அப்புறம் பாலியல இனப்பெருக்கம், 3 வகையான இனப்பெருக்கமும் நடைபெறுகிறது. அப்படி கட் பண்ணா அது வந்து இன்னொரு ஏரியாவும் போயிடும். வந்து பாலியல் இனப்பெருக்கம் வந்து ஸ்போர்கள் மூலியமா நடக்குது. அந்த பால் இனப்பெருக்கம் அப்படின்றது ஏனியவு பக்கநினைவு மூலியமா நடைபெறுகிறது. அப்போ 3 வகையான இனப்பெருக்கம் அப்படின்றது எதுல இருக்கு அப்படின்னா ஆல்கேல இருக்கு, தாலோபைட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் வகையா நம்ம பிரிச்சிருக்கோம், அதுல இருக்கு. அந்த கிளாசிபிகேஷன் ஆஃப் ஆல்கே நம்ம எடுத்துக்கும் போது வந்து ஆல்கே வந்து எப்படி பிரிக்கிறோம்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வண்ணம் வச்சு நம்ம பிரிக்கிறோம். வந்து இப்போ நீல பச்சை ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்னா அதுக்கு எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னா ஆசிலட்டோரியா அப்படின்னு அதுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இது என்ன அப்படின்னா அதனுடைய நிறமியோட பேர் என்ன? பைக்கோ சைனின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பைக்கோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கும், சைனின் அப்படின்னா ப்ளூ கலர்ல இருக்கும். அதான் ஸோ சைனைட் அப்படின்னா ப்ளூ ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ட் பைக்கோ அப்படின்னா கிரீன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கலர் வந்து ப்ளூ கிரீன், பிக்மெண்ட் வந்து பைக்கோ சைனின். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிலட்டேரியா அப்படின்ற ஒரு பாசி. வந்து அடுத்து வந்து பச்சையம் அப்படின்றது வந்து என்னது? நிறமி. ஸோ கலர் வந்து பச்சையம் தான். வந்து சாரி பச்சையம் அப்படின்னு பச்சையம் அப்படின்றது நிறம், பச்சையம் அப்படின்றது நிறமி. வந்து ஸோ கிரீன் வந்து கலரு, குளோரோஃபில் அப்படின்றது வந்து என்ன சொல்லுவோம்? வந்து பிக்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எடுத்துக்காட்டு என்னப்பா அப்படின்னா கிளாமிடோமோனஸ் எடுத்துக்காட்டு வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பழுப்பு அப்படின்றது வந்து என்ன சொல்லணும்னா ஃபியூகோசாந்தின். வந்து பழுப்புனா ப்ரௌனு, ஃபியூகோசாந்தின் அப்படின்றது அதனுடைய பிக்மெண்ட். பிக்மெண்ட் வந்து இம்பார்ட்டன்ட்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் அப்படின்னா பைக்கோ கிரீன் சைனின் ப்ளூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். வந்து இங்க வந்து குளோரோஃபில்னா கிரீன் அதை போட்டுருவீங்க. அடுத்து பைக்கோ எரித்திரின் எரியும் போது ரெட் கலரா இருக்குமா, அப்ப ரெட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பைக்கோ எரித்திரினுக்கு எக்ஸாம்பிளா போட்டலாம். வந்து இப்போ இது மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூகோசாந்தின் அப்படின்னு அந்த ப்ரௌன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டு தான் வந்து இப்போ நீங்க ஞாபகம் வச்சு மீதி எல்லாம் வந்து ஈஸியா தான் போட்டுடலாம், அவரோட கிளீன் பண்ணி போட்டுடலாம். வந்து இப்போ அடுத்து எக்ஸாம்பிள் கேட்பாங்க. வந்து இப்போ கிளாமிடோமோனஸ் அப்படின்னு ஏற்கனவே எக்ஸாம்பிளா வந்து பார்த்தோம் பச்சையத்துக்கு. அதே வந்து ஃபியூகோசாந்தினுக்கு எக்ஸாம்பிள் என்ன, சர்க்காசம் அப்படின்ற பாசி. வந்து அதே வந்து ரெட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன, பாலிசைஃபோனியா அப்படின்ற பாசி வந்து எடுத்துக்காட்டா வந்து பாக்குறோம். வந்து பாலிசைஃபோனியா அப்படின்றது வந்து ரெட் ஆல்கேக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த சர்க்காசம் அப்படின்னு ப்ரௌன் ஆல்கே எடுத்து, கிரீன் வந்து கிளாமிடோமோனஸ், ப்ளூ கிரீன் வந்து ஆசிலேட்டேரியா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து அப்புறம் பாசிகளின் பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது எங்க யூஸ் ஆகுது, இதுல ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ உணவாக பயன்படும் பாசி எது அப்படின்னா உல்வா, லாமினேரியா, சர்க்காசம், குளோரெல்லா இதெல்லாம் உணவா பயன்படக்கூடிய பாசியா இருக்கு அப்படி பார்க்குறோம். வந்து ஃபுட் பை ஹியூமன் பீயிங் அண்ட் டொமஸ்டிக் அனிமல்ஸ், ஃபிஷஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உல்வா, லாமினேரியா, சர்க்காசம் அண்ட் குளோரெல்லா அப்படி பார்க்குறோம். வந்து அடுத்து அகரகர் அப்படின்ற பாசி வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு பாசியிலிருந்து பெறப்படுகிறது. அகரகர் என்ற பொருள் வந்து சிவப்பு பாசியிலிருந்து பெறப்படுகிறது. இது என்ன சொல்லலாம், ஜெலிடியம் மற்றும் கிளாசிலேரியா அப்படின்ற சிவப்பு பாசிக்கு எடுத்துக்காட்டு. வந்து அந்த பாசிலிருந்து கிடைக்கிறது இதை வச்சு என்ன பண்ணுன்னா பனிக்கூழ் தயாரிக்க பயன்படுகிறது. அப்ப ஐஸ்கிரீம் தயாரிக்க அகரகர் அப்படின்றது வந்து பயன்படுகிறது. ஸோ அந்த அகரகர் எந்த பாசிலிருந்து கிடைக்குதுன்னா ரெட் ஆல்கேல இருந்து கிடைக்குது. அந்த ரெட் ஆல்கேக்கு எக்ஸாம்பிள் வந்து ஜெலிடியம் அண்ட் கிராசிலேரியா அப்படின்றதான் ரெட் ஆல்கேக்கான எடுத்துக்காட்டு அப்படி பார்க்குறோம். ஸோ ஐஸ்கிரீம்ஸ் வந்து ரெடி பண்றதுக்கு அகரகர் அப்படின்ற பாசி, அகரகர் என்ற பொருள் பயன்படுது. அந்த அகரகர் ரெட் பாசிக்கு எடுத்துக்காட்டு ஜெலிடியம் அண்ட் கிராசிலேரியா அப்படி பார்க்கணும். அடுத்து சோதனை குழாய்களில் வளர்க்கப்படும் பொருளுக்கு வளர்தல பொருளா, இப்போ சாயிலுக்கு பதிலாக மண்ணுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகரகர் என்ற பொருளை போட்டு நம்ம தாவரங்களை வளர்த்தெடுக்க முடியும். ஸோ அட் இஸ் யூஸ்டு கல்ச்சர் மீடியம் ஃபார் க்ரோவிங் பிளான்ஸ் அண்ட் டெஸ்ட் டியூப்ஸ். வந்து அப்போ டிஷ்யூ கல்ச்சர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்களில் டிஷ்யூ கல்ச்சர்கள் தாவர திசுக்கள் வந்து உருவாக்குறதுக்கு எது பயன்படுகிறது அப்படின்னு கேட்டானா அகரகர் பயன்படுகிறது. அப்ப சோதனை குழாயில் வளர்க்கப்படும் தாவரங்களுக்கு வளர்தல பொருளாக எங்கன்னா சோதனை குழாயில எது பயன்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த அகரகர் பயன்படுகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்து வெரி இம்பார்ட்டன்ட், அயோடின் அப்படின்றது வந்து எந்த பாசிலிருந்து கிடைக்குது அப்படின்னா லாமினேரியா அப்படின்னா பழுப்பு பாசிலிருந்து பெறப்படுகிறது அப்படி சொல்லி பார்க்கலாம். வந்து ஸோ அயோடின் எங்க இருந்து கிடைக்குது அப்படி சொல்லி கேட்டா லாமினேரியா அப்படின்னா ப்ரௌன் ஆல்கேல இருந்து கிடைக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூகோசாந்தின் ப்ரௌன் ஆல்கே நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதே மாதிரி லாமினேரியா அப்படின்றது வந்து ப்ரௌன் ஆல்கேக்கான இன்னொரு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அது இம்பார்ட்டன்ட். வந்து அடுத்து விண்வெளி பயணத்தின் போது பாசி கூடவே கூட்டு போறாங்க. ஏன் அப்படின்னா வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து கரிமல வாயு இருக்குல்ல அதை எடுத்துக்குது. வந்து அப்புறம் உடலின் மற்ற கழிவுகளை நீக்க, மனித சிறுநீரை சிதைக்க வந்து இது பயன்படுனா குளோரெல்லா பைரனோய் டோசா அப்படின்ற பாசி வந்து பயன்படுகிறது. ஸோ அப்போ விண்வெளி பயணத்தின் போது எந்த பாசியை கூட்டு போறாங்க அப்படின்னா குளோரெல்லா பைரனோடோசா அப்படின்னா ஒன்று மனித கழிவு, அப்புறம் மனித சிறுநீர், அதுக்கப்புறம் மனிதனுடைய கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ண அது எல்லாத்தையும் எடுத்துக்குது அப்படி பார்க்குறோம். ஸோ எடுத்துட்டு ஆக்சிஜனை திருப்பி நம்ம ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அப்போ ஸ்பேஸ்ல ஆக்சிஜன் கிடையாது. ஸோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த பாசியை கூடவே கூட்டிட்டு எடுத்துட்டு போறாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுவும் இம்பார்ட்டன்ட் அப்படி பார்க்குறோம். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்டான என்னது ஆல்கேவுடைய பயன்கள் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம கொஸ்டினாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து ஓகேங்களா. அடுத்து பிரயோபைட்ஸ். வந்து ஸோ பிரயோபைட்டுகள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாசிகளை பொறுத்தவரையும் வேறு தண்டு இலை அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்க முடியாது. வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரயோபைட்ஸ் அப்படின்றது இதுவும் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கு, வேறு தண்டு இலை அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வந்து ஸோ என்னன்னா மோசஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வகை. ஸோ மாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வகை. ஸோ மாசஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒரு இது ரூட் லைக் ஸ்டெம் லைக் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வேறு தண்டு இலை அப்படின்னு பிரிக்க முடியாமல் இருக்கிறது காரணம் தெரியல. என்னன்னா ஒரு தாவரம் இருக்குன்னா மரம் இருக்குன்னா அந்த மரத்து மேல அப்படியே படர்ந்து காணப்படும், பார்க்கறது கிரீனா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீன் பெட் வந்து பசுமை இல்லங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாசி வந்து பயன்படுத்துவாங்க அப்படி சொல்லி எக்ஸாம்பிள் வந்து ஸ்பெக்னம் அப்படின்றது வந்து இந்த பாசி வந்து பயன்படுகிறது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இதனுடைய மெயின் கொஸ்டின் என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தே லிவ் போத் ஆன் லேண்ட் அண்ட் வாட்டர், தண்ணியிலே இருக்கும் தரையிலே இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா. அதனால ஆம்பிபியாஸ் கிரிப்டோகம்ஸ் அப்படி சொல்லி சொல்லுவோம். வந்து இவை நீர் மற்றும் நிலத்திலும் இரண்டிலும் வாழக்கூடிய தகுதி பெற்றனால இவை என்ன சொன்னா இருவாழ்விகள் அப்படி சொல்லி சொல்றோம். வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பூக்கும் தன்மையற்ற இருவாழ்விகள். ஏன்னா கிரிப்டோகம்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் மூணுமே என்னது பூக்கும் தன்மையற்றது அப்படின்னு பார்த்துட்டு வந்து. அப்போ என்னோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, யூசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீட் மாஸ் ஆர் ஸ்பெக்னம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ அது வந்து ஃபியூலா வந்து பயன்படுகிறது. ஒன்று வந்து எரிபொருளாக பயன்படுது. இதை வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னா எரிபொருளாக பயன்படுத்தலாம். வந்து இப்போ வந்து பெரும்பாலும் நம்ம பயன்படுத்துறது இல்லை தாவரங்களை வந்து. அந்த ஸ்பெக்னம் அப்படின்றது என்னன்னா ஆன்டிசெப்டிக் அப்சார்பன்ட் பேண்டேஜாக யூஸ் ஆகுது. வந்து அப்போ மருத்துவமனைகளில் வந்து என்ன பண்ணுது புரை தடுப்பானாக பயன்படுதுன்னா ஸ்பெக்னம் வந்து பயன்படுகிறது அப்படி பார்க்குறோம். வந்து பசுமை இல்லங்களில்
பயன்படுது. சீட் பெட் இந்த கிரீன் ஹவுசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் யூஸ் ஆகுது. அந்த அப்படியே பசுமை இல்லங்களில் பயன்படுது. கார்டன்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் இது ஒரு லேயரா இருந்ததுன்னா சாயில் வந்து என்னது எக்ஸ்போஸ் ஆகாது. அப்போ வந்து மழை பெய்யும் பொழுது மண் அடித்துட்டு போகாம மண் அரிப்பை தடுக்கிறதுக்கும் இது வந்து பயன்படுகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ இதுல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெக்ட்ரம் அப்படின்ற வார்த்தை இருக்குல்ல, அது வந்து இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி நமக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா அது பிரயோபைட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. அடுத்து டெரிட்டோபைட்டுகள். ஸோ டெரிட்டோபைட்டுகள் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம பிரிக்கும் போது சிடான் முடியும். மைக்கோட்டான் பிரிஞ்சதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் வந்து அது வந்து பூஞ்சை அப்படின்னு பார்த்தோம். சிடான் முடிஞ்சதுன்னா அது வந்து டெரிட்டோபைட்டுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ சைலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பீனாப்சிடா, டெராப்சிடா அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து டெரிட்டோபைட்டுகள். அப்போ சிடா அப்படின்னு சொல்லி முடிஞ்சது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெரிட்டோபைட்டுகள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அது இம்பார்ட்டன்ட் வந்து. ஓகேவா? ஸோ அடுத்து டெரிட்டோபைட்ஸ் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாஸ்குலார் கட்டரையை கொண்டது. சக்சஸ்ஃபுல் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். லிவ் ஆன் த லேண்ட். இது வந்து தரையில இருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தது இருவாளிகள். தரையில இருக்கும், தண்ணியில இருக்கும். ஸோ உண்மையான அந்த நிலத்தில் வாழும் தன்மை பெற்ற வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் அப்படின்னு இதை சொல்றோம் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நிலத்தில் வாழும் திறனை பெற்றது அப்படின்னு பார்க்குறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு? வாஸ்குலார் கிரிப்டோகேம்ஸ். அதான் வாஸ்குலார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ தாவரத்துல கடத்துதல் அப்படின்னு நடக்கும். உணவு மற்றும் நீர் ரெண்டுமே கடத்தப்படணும். உணவு எங்க இருந்து வரும்னா இலையில வந்து ஒளிச்சேர்க்கை பண்ணி அங்கிருந்து என்ன பண்ணும் வேருக்கு போகும். வந்து நீர் என்ன பண்ணும்னா வேர்ல இருந்து இலைக்கு வந்து போகும். ஸோ அப்போ கடத்துறதுக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா திசுக்கள் வந்து தேவை வந்து. அப்போ என்ன திசுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலம் ஃப்ளோயம் அப்படின்ற 2 திசு இருக்கு. சைலம் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா நீரை கடத்தும். ஃப்ளோயம் அப்படின்ற திசு வந்து உணவை கடத்தும் சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ சைலம் ஃப்ளோயம் என்றவை நீர் மற்றும் உணவை கடத்தும் அமைப்பு பெற்றது அப்படி பார்க்குறோம். ஜுராசிக் காலத்துல வாழக்கூடியது எது அப்படின்னா வந்து இந்த டெரிட்டோபைட்டுகள் அந்த காலத்திலே இருந்தது அப்படி சொல்லி பார்க்குறோம். டெரிட்டோபைட்டுகளா வந்து இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறோம். வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எங்க பார்த்தோம் சிலோட்டம், லைக்கோபோடியம் அண்ட் ஈக்விசெட்டம், நெஃப்ரோலிபிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ இங்க இருக்குல்ல ஸோ அதான் அந்த எடுத்துக்காட்டு தான் வந்து சைலோட்டம், லைக்கோபோடியம், ஈக்விசெட்டம், நெஃப்ரோலிப்ஸ் அப்படின்றது எடுத்துக்காட்டு. எதுக்கு எடுத்துக்காட்டுனா டெரிட்டோபைட்டுக்கு எடுத்துக்காட்டு அப்படி சொல்லி பார்க்கலாம். அப்போ உண்மையான நிலத்தில் வாழ்ந்த தாவரங்கள் வந்து பூவாத தாவரங்கள், அப்புறம் வாஸ்குலார் திசுக்கள் கொண்ட தாவரங்கள், வாஸ்குலார் கட்டரை கொண்டது அண்ட் சைலம் ஃப்ளோயம் அப்படின்றத அந்த திசு வந்து பார்த்தீங்கன்னா சைலம் வந்து எதை கடத்துனா நீரை கடத்தும், ஃப்ளோயம் வந்து உணவு கடத்தும். ஃப்ளோயம் ஃபார் ஃபுட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ மறக்காது வந்து. ஸோ பெரணிகளின் பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா வந்து இது வந்து அழகு தாவரமா யூஸ் ஆகுது அப்படின்ற பாயிண்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் மார்ஷிலியா உணவாக பயன்படுகிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ் ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷிலியா என்ன பண்ணுது ஃபுட்டா வந்து யூஸ் ஆகுது அப்படின்ற பாயிண்ட் வந்து செகண்ட் பாயிண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து. அந்த டயாப்டரிஸ் அப்படின்றது வயிற்றுப்பூச்சி. அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றில் இருக்க பூச்சி அகற்றத்துக்கு எது பயன்படுதுன்னா டயாப்டரிஸ் அப்படின்னு பயன்படுது. லைக்கோபோடியம் அப்படின்றது பொடி மருந்தாக பயன்படுகிறது அப்படி சொல்லி பார்க்கணும். அந்த லைக்கோபோடியம் வந்து பவுடர் இஸ் யூஸ்டு ஆஸ் அ மெடிசன் அப்படி சொல்லி பார்க்கணும். வந்து பொடி மருந்தாக பயன்படக்கூடிய. அப்போ மார்சிலியா, டயாப்டரிஸ், லைக்கோபோடியம் இது எல்லாமே வந்து டெரிட்டோபைட்டுகள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ஆர்னமெண்டல் பிளான்ட்டாகவும் இது வந்து பயன்படுகிறது அப்படி சொல்லி பார்க்கணும். ஓகேவா? ஸோ வாஸ்குலார் தாவரங்களில் ஓங்குத்தன்மை காரணம். வாஸ்குலார் அப்படின்னா இந்த சைலம் ஃப்ளேம் இருக்குல்ல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போற ஜிம்னோசோம், ஆஞ்சியோசோம்ஸ் அதுவும் வந்து வாஸ்குலார் தாவரங்கள் தான். இந்த தாவரங்கள் அதிக அளவில் காணப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பறந்து வளர்ந்த வேர் தொகுப்பு ஒன்று. ஸோ அது எக்ஸ்டென்சிவ் ரூட் சிஸ்டம் வந்து அதுகிட்ட வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. அதே மாதிரி திறன்மிக்க கடத்து திசுக்கள். கடத்து திசு என்னது? சைலம் ஃப்ளோயம் தான். அது நல்லாவே கடத்தும். உணவை இலையில இருந்து வேருக்கு கடத்தும். வேர்ல இருந்து தண்ணியை வந்து மேலே கொண்டு போகும். அப்ப சைலம் என்ன பண்ணும் அப்படின்னா தண்ணியை மேலே கொண்டு போகும். ஃப்ளோயம் என்ன பண்ணும் உணவு அங்கிருந்து கொண்டு வரும் அப்படி பார்க்கணும். அண்ட் உலர்தலை தடுக்க கியூட்டிகள்கள் வந்து இலைக்கு அடியில் என்ன பண்ணும் அந்த கியூட்டிகல்ஸ் அப்படின்னு காணப்படும். அது வந்து உலர்தலை தடுக்கும் அப்படி சொல்லி பார்க்கணும். அந்த வளரி பரிமாற்றம் அப்படின்றது இலைத்துளைகள் வழியா நடக்கும் அப்படி சொல்லி பார்க்கணும். ஸோ வளரி பரிமாற்றம் அப்படின்றது என்னன்னா காற்று வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் இருக்குல்ல ஸோ அது இலைத்துளைகள் வழியாக நடைபெறுகிறது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுவும் காரணம். ஸோ இப்போ ஸ்டொமேட்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு அது வந்து யூஸ் ஆகுது. இதெல்லாம் காரணம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாமினன்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட்ஸ் அப்படி சொல்லி பார்க்குறோம். இது ஸ்டேட்மெண்ட் போட்டு நமக்கு ப்ரிலிம்ஸ்லையும் கேட்பாங்க, மெயின்ஸ்லையும் கேட்பாங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த சைலம் ஃப்ளோயம் இருக்கிறதுனால நம்ம அந்த சைலம் ஃப்ளோயம் இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து டாமினண்டா இருக்கு பூமியில அதிக அளவில் இருக்கு அப்படின்றதுக்காக பதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறது அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ டெரிட்டோபைட் அப்படின்னு நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னோசோம்ஸ், ஆஞ்சியோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜிம்னோசோம்ஸ், ஆஞ்சியோசோம்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ், அப்புறம் அனிமல் கிங்டம் இதை வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூட்டி பார்ப்போம். அதுல பாக்டீரியா பத்தியும் நம்ம சில இது வைரஸ் பார்க்கும்போது பாக்டீரியா பத்தியும் சில பயன்கள் பயன்பாடுகள் என்னென்ன, நம்ம பாக்டீரியானால தாவரத்துக்கு என்ன நோய் ஏற்படுகிறது, விலங்குக்கு என்ன நோய் ஏற்படுது, மனிதனுக்கு என்ன நோய் ஏற்படுது, பாக்டீரியாவின் பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நம்ம வைரஸோட சேர்ந்த மாதிரி நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பார்ப்போம் வந்து. ஓகே, நன்றி. நம்ம அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.